வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 60. அன்று இரவு ரோஷினி கார்டனில் அமர்ந்தபடி மாஸ்க்மேனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்க, இந்நேரம் அவ்விடம் வந்தான் மாஸ்க்மேன். அங்கு வந்தவன் அவளின் அருகில் அமர்ந்தான். பெண்ணவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். இவ்வளவு நேரமாக அவனை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்க, அவனின் அருகாமையில் அதை மறந்து போனான். அவனும் பெண்ணவளின் கழுத்து வளைவில் முத்தம் வைத்தபடி அவளை இம்சிக்க ஆரம்பித்தான். அவளுடைய அம்மாவிற்கு பிறகு ரோஷினி அதிகம் நம்பியது ரோகனைத்தான். ஆனால் அவன் ஏமாற்றி இருக்க யாரையும் நம்பக்கூடாது என்று நினைத்தவளுக்கு யாரென்றே தெரியாத இவன் மீது மட்டும் ஏன் சொல்ல முடியாத உணர்வு தோன்றுகிறது என அவளுக்கு பதில் தெரியவில்லை. ஆரி, உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லு. அவனுடைய உதடுகள் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னாலும் அவனின் வேலைகளில் அவன் கவனமாகத்தான் இருந்தான். தன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னவள் அடுத்த சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க, பின் அவளின் முகத்தை தன் பக்கமாக திருப்பினான். அவள் கண்களில் சிறிதொரு குழப்பம் அவனுக்கு தெரிந்தது. என்னாச்சு? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாமா? தாராளமே கேளு. உங்களோட முகத்தை எப்ப காட்டுவீங்க ஆரி? அவளின் இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தான். மாஸ்க்மேனின் மௌனம் ரோஷினிக்கு கோபத்தை தான் வரவழைத்தது. உங்ககிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் சொல்ல மாட்டேன். இத பத்தி என்கிட்ட கேட்காதுன்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லப்போனா உங்களோட உண்மையான பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நாளைக்கு நீங்க என்னை விட்டுட்டு போனா? அவள் சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டான் மாஸ்க்மேன். நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா? விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போதும் அவன் மௌனம் காத்தான். ரோஷினியால் அவளின் பொறுமையை காக்க முடியவில்லை. எனக்கு புரிஞ்சுது. சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, நான் தான் முட்டாள் மாதிரி இத்தனை நாளா உங்களை நம்பிட்டு இங்கே இருந்திருக்கேன். ஆனா இத்தனை நாளா உங்களுக்கு என் மேல துள்ளி கூட நம்பிக்கை வரல. உங்களோட முகத்தை பாக்குறதுனால அப்படி என்ன ஆகிட போகுது? என்ன பிடிக்கும்னு சொல்றீங்க, என் கூட நைட்டு ஃபுல்லா இருக்கிறீங்க. ஆனா காலையில நான் எந்திரிக்கும் போது என் கூட இருக்கிறது இல்ல. நீங்க எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? யார் நீங்க? எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லவா ஆரி? நான் இத்தனை நாளா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. நீங்களா உங்களை பத்தி என்கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா நேத்து போன ஸ்டேஷன்ல நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பதில் இல்ல. எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இல்லைன்னா நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? எங்க ஊர்ல திருவிழால தொலைஞ்சு போனா கூட யாராவது கேட்டா அப்பா பேரு அம்மா பேரு இது அட்ரஸ்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க. ஆனா இங்க இவ்ளோ பெரிய ஊர்ல எனக்கு உங்களோட உண்மையான பேரு கூட தெரியல ஆரி. முதல் முறையாக இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசும் ரோஷினியை அவன் அழுத்தமாய் பார்த்தான். அவன் பார்வையில் இருந்து அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரோஷினிக்கு மனதில் சிறிதளவு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே அவள் அவனிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டாள். ஆரி, உங்களோட முகத்தை நான் ஒரு தடவை பார்க்கலாமா பிளீஸ்? அதற்கு அவன் பதில் சொல்லாமல் எழுந்து விட்டான். அதிலேயே அவனுடைய பதில் என்ன என்று அவளுக்கு புரிந்தது. அவன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இப்போது கோபமாக மாறியது. அப்போ இதுதான் உங்க முடிவுல? சரி, என்னோட முடிவையும் கேட்டுக்கோங்க. என்னால இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட இதுக்கு மேல இருக்க முடியாது. நான் ஊருக்கு கிளம்புறேன். அவள் அப்படி சொல்லவும் அதிர்ச்சியுடன் ரோஷினியை பார்த்தான். மாஸ்க்மேன் அவளிடமிருந்து இப்படி ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை. இங்க பாரு ரோஷினி. அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அதை அவள் கேட்க தயாராக இல்லை. போதும் என்பது போல் கை காட்டினாள். என்னோட முடிவு இதுதான். சாரி, இதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ஏதோ கொலை நடந்துச்சுன்னு சொல்லிதான் 1 மாசம் இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1 மாசமும் இப்ப முடிச்சுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் போலீஸ் என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல. இந்நேரம் அந்த கேஸையும் மூடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரோஹனை நம்பி இங்க வந்தேன். ஆனா இப்போ உங்களால இங்க இருந்து போறேன். உண்மைய சொல்லவா, நீங்க ஒரு மேஜிக் மாதிரி. அது பாக்குறவங்களுக்கு எப்படி பண்றாங்கன்னு தெரியாது, ஆனா ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க கூட இருக்கும்போது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகம் தான். என்னால இதுக்கு மேல உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம உங்களோட இங்க இருக்க முடியாது. அவள் போகிறேன் என்று சொல்ல இவனுக்கு கோபம்தான் வந்தது. என்ன விட்டுட்டு உன்னால போக முடியுமான்னு உனக்கு தோணுதா? உங்களால என்ன தடுக்க முடியும், ஆனா நிச்சயமா பழைய ரோஷினியா இருக்க மாட்டேன். என்னால இனிமே இந்த மர்மமான பாதையில பயணிக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க.
அவனின் முகம் பார்க்காமல் சொன்ன ரோஷினி அதற்கு மேல் அங்கு நிற்காமல் உள்ளே சென்று விட்டாள். இங்கு மாஸ்க்மேன் என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றான். இந்நேரம் வானத்தில் மின்னல் வெட்டுக்கள் விழுக காற்றும் பலமாக அடிக்க ஆரம்பித்தது. ரோஷினி சொல்லிவிட்டு சென்றதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு மழை வரும் அறிகுறி மூளைக்கு உரைக்கவில்லை. அறைக்குள் வந்த ரோஷினி பெட்டில் குப்புற விழுந்தாள். என்னதான் ஆரியனிடம் அப்படி சொல்லி வந்தாலும் அவளின் மனம் வருந்தியது. தலையணையில் முகத்தை புதைத்தவாறு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தாள். அடுத்த நொடியே சட்டென மழை பெய்ய ஆரம்பிக்க மழை துளி மேலே பட்ட பிறகுதான் தன்னிலை உணர்ந்தான் மாஸ்க்மேன். காற்றும் இடியடிக்கும் சத்தமும் அவன் செவிகளில் விழுந்து அவனை பதற்றமுற செய்தது. அவன் கை அவனை அறியாமலேயே நடுங்கியது. அவனுக்கு மழை நீர் சேராது என்று நன்றாக தெரியும். ஒவ்வொரு துளி மழை நீர் மேலே பட பட அவனுக்கு பெரிதாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. உள்ளே செல்ல பார்த்தான். ஆனால் அவனால் கதவை திறக்க முடியவில்லை. அவன் கதவை தட்டினான். ஆனால் மழை பெய்யும் சத்தத்தில் அவன் கதவு தட்டும் சத்தம் ரோஷினிக்கு கேட்கவில்லை. ரோஷினி, கதவு தர. அவனுக்கு மேலும் மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இதயத்தின் ஓரத்தில் திடீரென்று ஒரு வலியும் ஏற்பட்டது. தன்னுடைய போனை எடுத்து ரோஷினிக்கு அழைத்தான். அவள் இருக்கும் கோபத்தில் அவனின் அழைப்பை துண்டித்தாள். கால் அட்டன் பண்ண ரோஷினி. அவன் மீண்டும் மீண்டும் அழைத்தான். மழை நீர் பட்டதால் உடல் முழுவதும் அவனுக்கு எரிய ஆரம்பித்தது. இதனால் இதயத்தின் ஓரம் ஏற்படும் வலியையும் அவனால் பொறுக்க முடியவில்லை. கையிலிருந்து போன் நழுவி கீழே விழுந்தது. ரோஷினி. முடியாத குரலில் அழைத்தவனால் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. கீழே விழுந்தான். மழை நீர் முழுமையாய் அவனை நனைத்தது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அடுத்து பேச அவனுக்கு வார்த்தையே வரவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வர அவ்விடத்திலேயே சரிந்து விழுந்தான். மறுநாள் காலை ரோஷினி கண் விழித்ததும் எப்போதும் போல் முதலில் தேடியது மாஸ்க்மேனை தான். அப்போது அவளுக்கு முதல் நாள் இரவு நடந்தது அனைத்தும் நினைவுக்கு வந்தது. நேத்து அவ்வளோ தூரம் நான் கோவப்பட்டு பேசியும் மறுபடியும் நீங்க என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட மதிக்காம தனியா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ஐ ஹேட் யூ ஆரி. என்னதான் இவள் இவ்வாறு நினைத்தாலும் தனது மனதிற்குள் வீட்டில் எங்காவது இருப்பானோ என்ற எதிர்பார்ப்போடு அவனை வீட்டின் எல்லா இடங்களிலும் தேடினாள். ஆனால் எங்கும் அவன் இல்லை. பின் ஏதோ யோசித்தவள் இறுதியாக இருவரும் பேசிக்கொண்ட இடத்திற்கு சென்று தேடினாள். அங்கும் அவன் இல்லை. அவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை முழுமையாக வடிந்து போக விரக்தி அடைந்து தன் அறைக்கு வந்து அழுது கரைந்தாள். அப்ப நிஜமாவே உனக்கு என் மேல ட்ரஸ்ட் இப்ப வரைக்கும் வரல. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் இங்கே இருக்கிறது என்னோட முட்டாள்தனம். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் போறேன் மிஸ்டர் மாஸ்க்மேன். குட் பை. ரோஷினி என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அதை துடைத்து கொண்டு அவளுடைய ஆடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது இவளின் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆரியாக இருக்குமோ என்று ஒருவித எதிர்பார்ப்போடு திரும்பி பார்த்தவள் முன்பு சமையல்காரர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ரோஷினி அவர் என்ன கூற வந்திருக்கிறார் என்று கூட கேட்காமல் இவளே தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். அண்ணா, எனக்கு எதுவும் சாப்பிட மூடு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எனக்கு எதுவுமே சமைக்க வேண்டாம். நான் இங்க இருந்து போறேன். மேடம், அது இல்ல, நான் வேற விஷயம் சொல்ல வந்தேன். அது என்னன்னா, அது எப்பவும் போல காலையில வேலைக்கு வந்தப்போ வாசல்ல சின்னையா கீழே விழுந்து கிடந்தாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்த்தோம், நீங்க கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு அவரை நினைவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணேன். அப்போவும் அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லை. அதனால பயந்துகிட்டு ரிஷி சாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவர் தான் சின்ன ஐயாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு மேடம். இதை கேட்ட ரோஷினிக்கு பதட்டமானது. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? கடவுளே, என்னாச்சு அவருக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? சீக்கிரம் சொல்லுங்க. அவளின் பதட்டத்தை புரிந்து கொண்ட சமையல்காரரும், அது சிட்டி ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் மேடம்.
ரிஷி சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்னாரு. நீங்க வீடு முழுக்க சாரை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன் மேடம். அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பதறிப்போனவளாய் மருத்துவமனை நோக்கி ஓடினாள் ரோஷினி. மருத்துவமனையில் மருத்துவர் கோபத்தை அடக்கியவாறே ரிஷியிடம் பேசிக் கொண்டிருந்தார். என்ன மிஸ்டர் ரிஷி, அவரோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுமா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் 2 days அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். எக்ஸ்ட்ரா 2 days வேணாலும் அப்சர்வேஷன்ல வச்சுக்கோங்க. ஆனா என்னோட நண்பன் எனக்கு பழைய மாதிரி வேணும். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆரி இருந்த அறையின் முன்பு ரோஷினியின் சத்தம் கேட்டது. ஆரியை பார்க்க வந்த ரோஷினியை உள்ளே விடாமல் பாடிகார்ட்ஸ் அவளை தடுத்துக் கொண்டிருந்தனர். யார் நீங்கெல்லாம்? நகருங்க. நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரிக்கு மட்டும் நீங்க என்ன இப்படி நிக்க வச்சிருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்க வேலை போயிடும். இப்படி முதலில் மிரட்டி கேட்டவளை அங்கிருந்த யாருமே கண்டுகொள்ளாமல் நிற்பதை பார்த்து இறுதியாக கெஞ்சவே ஆரம்பித்து விட்டாள். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை உள்ள போக விடுங்களேன், நான் அவரை பார்க்கணும். அப்போது அங்கு கோபமாக வந்தான் ரிஷி. அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டான்னு பாத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா? இல்ல உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ யாருன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷி இதுவரை இப்படி பேசி கேட்டிராத ரோஷினி ஒரு நொடி பயந்து போனவள் பின், அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவரை ஒண்ணுமே பண்ணல. நீங்களாவது கார்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன உள்ள அனுப்ப சொல்லுங்களேன். அவரை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும், ப்ளீஸ். ரிஷி இவள் இவ்வளவு கெஞ்சி கேட்டும் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாதவன் போலவே இருந்தான். போதும் ரோஷினி, என்ன அதிகமா எதுவும் பேச வச்சிடாத. உன்னால என் நண்பனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவனோட இந்த நிலைமைக்கு நீ காரணமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? அவர் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அதை தான் நான் கேட்டேன். இது தவிர வேற எதுவுமே பண்ணலையே. நான் கேட்டதுக்கும் இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு என்ன சம்பந்தம்? அட்லீஸ்ட் அவருக்கு என்ன ஆச்சுனாவது சொல்லுங்க ப்ளீஸ். உனக்கு நான் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல. சோ ஜஸ்ட் லீவ். இவ்வாறு கூறிவிட்டு ரிஷி அங்கிருந்து செல்லும் முன்பு பாடிகார்ட்ஸை பார்த்து, கார்ட்ஸ், கிரௌட கிளியர் பண்ணுங்க. அண்ட் என்னோட பெர்மிஷன் இல்லாம ஆரியோட ரூமுக்குள்ள யாருமே போக கூடாது. மீறி போனா you guys will face the consequences. ரிஷியின் இவ்வாறான பேச்சை கேட்ட ரோஷினியும் பிடிவாதமாக அங்கேயே மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள். முடியாது. ஆரிய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இவ்வாறே 2 மணி நேரம் கடந்திருந்த நிலையில் ரோஷினி அருகில் யாரோ நிற்பது போல் தெரிய யார் என்று நிமிர்ந்து பார்த்தவளின் அருகில் நின்றிருந்தான் ராகவ். இப்படி பிடிவாதமா இங்க உட்கார்ந்து எதுவும் ஆக போறது இல்ல. முதல்ல எழுந்து என் கூட வா. ஹலோ, இத சொல்ல நீங்க யாரு? நீங்க ஆரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இவ்வாறு கூறினால் ரோஷினி கண்டிப்பாக தன் பின்னால் வருவாள் என்று அங்கிருந்து நகர்ந்தவன் பின்னால் அவளும் சென்றாள். ஐயோ, ஆரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்களேன். சொல்றேன். ஆனா இங்க இல்ல, வெளியில வாங்க, சொல்றேன். ராகவை நம்புவதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே அவன் பின்னால் சென்றவள் மருத்துவமனை பார்க்கிங் வரை வந்ததும் கடுப்பானாள் ரோஷினி. டேய், உனக்கு உண்மையா ஆரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா தெரியாதா? இல்ல இப்படியே என்ன வெளியே அனுப்ப பாக்குறியா? சொல்றேன். ஆரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆரி மழையில நனைஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்து. நேத்தி நீ அவன் கூட இருந்தும் நைட்டு முழுக்க மழையில நனைஞ்சிருக்கான். அதனாலதான் இப்போ அவன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான். உன் மேல தப்பு இருக்கோ இல்லையோ, ரிஷி அவன் நண்பனோட இந்த நிலைக்கு நீ தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்ட. நீ இப்படி பிடிவாதமா ஹாஸ்பிட்டல்ல பிஹேவ் பண்ணாம அமைதியா வீட்டுக்கு போ. ஆரி சரியானதும் உங்களை தேடி வருவான். அனைத்தையும் கேட்ட ரோஷினி ராகவ் அங்கிருந்து சென்றதை கூட கவனிக்காமல் அவன் சொன்ன இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் என்ற வார்த்தையும், காலையில் அவள் தனது கைபேசியில் இருந்த ஆரியின் தவறவிட்ட பல அழைப்புகளும் நினைவுக்கு வந்தது. அப்போ உண்மையாவே அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமா? ஆரியின் பெயரை முணுமுணுத்துக் கொண்டே பிரம்மை பிடித்தவள் போல் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வழி நெடுகிலும் அவள் கண் முன்பு இத்தனை நாட்களாக ஆரியுடன் சேர்ந்து இவள் கழித்த அழகிய தருணங்கள்
செல்ல சண்டைகள் என்று எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் நினைவில் வந்து சென்றது. மேலும் தனக்கு தேவை என்ற போதெல்லாம் கேட்காமலே உதவி செய்தவன் இன்று தன்னாலேயே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறான் என்ற குற்ற உணர்ச்சி அவளின் மனதை மேலும் மேலும் ரணமாக்கி கொண்டிருந்தது. இதுவரை அனைத்தையும் யோசித்துக் கொண்டே வீட்டை அடைந்தவளுக்கு அங்கேயும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மருத்துவமனையிலிருந்து ஆரியை பார்க்க முடியவில்லை என்ற வேதனையில் நடைப்பிணமாய் வீட்டை அடைந்த ரோஷினி உள்ளே செல்லும் முன்பு அவளை தடுத்தார் அந்த வீட்டின் வாட்ச்மேன். ரோஷினி அவரையே புரியாமல் பார்த்தாள். சாரி மேடம், உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிஷி சாரோட ஆர்டர். அவர் மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நானும் பிள்ளை குட்டிக்காரன் மேடம். தெரியாமலும் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாதென்று நினைத்த ரோஷினி இனி இந்த மும்பை மாநகரில் எங்கு செல்வது, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கால் போன போக்கில் நடக்க துவங்கி இருந்தாள். மறுபக்கம் டீனா தற்போது அவளது பெற்றோர்களை தவிர்க்கும் விதமாக அவர்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு தனி பிளாட்டில் தங்கியிருந்தாள். அவளை தேடித்தான் ரோஷினி வந்திருந்தாள். அந்த அபார்ட்மெண்டின் அருகில் இருந்த பூங்காவில் முகத்தில் கண்ணீர் ரேகைகளோடு கை கால்களை குறுக்கியவாறு ஒரு மரபெஞ்சில் இலக்கின்றி எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். டீனாவும் அலுவலகத்திலிருந்து நேராக அவளது பிளாட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். டீனா மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. அதோ அவங்க நம்ம பார்க்ல உட்கார்ந்துருக்காங்க, பாருங்களேன். செக்யூரிட்டி சொன்னதை கேட்டவள் அந்த பூங்காவை நோக்கி நடக்க தொடங்கினாள். சற்று தூரத்தில் தெரிந்த உருவம் ரோஷினியைப் போலவே இருக்கவும் சந்தேகத்துடன் அவள் அருகில் சென்று ரோஷினி என்று அழைத்தாள். டீனாவின் குரல் கேட்ட மறுகணம் தலையை உயர்த்தி பார்த்த ரோஷினி தனது தோழியை தாவி அணைத்துக் கொண்டு ஹாரி ஹாரி என அழுது கரையத் தொடங்கினாள். பூங்காவில் ஆங்காங்கே இருந்தவர்களின் பார்வை இவர்களையே ஒரு மாதிரி பார்த்ததை கவனித்தாள் டீனா. முதல் வேளையாக இவளை இங்கிருந்து அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ரோஸ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, என்னோட பிளாட்க்கு போலாம். டீனாவின் பிளாட். சிறிது நேரம் கழித்து ரோஷினியின் கையில் ஒரு காஃபி கப்பை திணித்த டீனா அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். இப்படியே இன்னும் எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க போற? எனக்கே எரிச்சலா இருக்கு. கொஞ்சம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஜஸ்ட் ஸ்பீக் இட் அவுட். இவளின் பேச்சை கேட்டு ரோஷினி இன்னும் அதிகமாக அழத் தொடங்கிவிட்டாள். டீனா அவளையே சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தவள் தொடர்ந்து, என்னடி அந்த மாஸ்க் மேன் உன்னை கழட்டி விட்டானா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? அப்ப அவனை நம்பாதன்னு சொன்னேன்ல, என் பேச்ச கேட்டியாடி நீ? இப்ப ஒப்பாரி வச்சு என்ன யூஸ்? ரோஷினி இவளின் வார்த்தைகளை கேட்டு எரிச்சல் அடைந்தவள் தாங்க முடியாமல் அழுது கொண்டே விசும்பல்களுடன் உளறலாக பேசினாள். அவர் ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? அதுவும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்லயா? அடி பாவி, அந்த மனுஷனோட மூஞ்சிய பார்க்கவே முடியலங்கிற வெறியில கொலை பண்ண முயற்சி எதுவும் பண்ணிட்டியா? இப்போ உன்னை போலீஸ் தேடுதா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தன்னை நம்பி வந்தவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவள் தீவிரமாக தனது நகத்தை கடித்துக் கொண்டே நடைபயின்று கொண்டிருந்தாள் டீனா. இவளின் பேச்சையும் செய்கைகளையும் கேட்டு கடுப்பான ரோஷினி எழுந்து சென்று அவளை அமர வைத்துவிட்டு தன்னிடமிருந்த காஃபி கப்பை அவள் கையில் திணித்தாள். அடியே, ஏற்கனவே என்னாலதான் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு கில்ட்ல இருக்கேன். அது பத்தாதுன்னு கொலகாரி சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க பிளான் பண்றியா? இப்போதைக்கு எனக்கு உன்னை விட்டா போக வேற இடம் இல்லாம உன்கிட்ட வந்திருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொலையா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு, கேட்போம். ரோஷினி முதல் நாள் இரவு அவர்கள் நடுவே நடந்த சண்டையில் தொடங்கி மருத்துவமனையில் நடந்தது மற்றும் வாட்ச்மேன் வீட்டின் உள்ளே அனுமதிக்காதது வரை கூறி முடித்தாள். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட டீனா அவளை தோளோடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறினாள். ரொம்ப யோசிக்காத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அண்ட் when Tina is here, no fear. ஏன்னா இந்த பிளாட்ல நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால நீயும் என் கூடவே இருந்துக்கலாம். சிம்பிளா என்னோட தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, நீ என் கூட தங்கிக்க ஒரே ஒரு கண்டிஷன் தான். உன்னோட அண்டர்வேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோட அண்டர்வேரை நீ தொடக்கூடாது. மத்தபடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? வெல்கம் பேக் டு ஸ்பின்ஸ்டர்ஸ் லைஃப். ரோஷினியை சகஜமாக்க தன்னால் முடிந்த அளவுக்கு கோமாளித்தனத்தையும் செய்து கொண்டிருந்தாள் டீனா. இவ்வாறே நாட்கள் மெதுமெதுவாக நகரத் தொடங்கி 1 மாதம் கடந்திருந்தது. இந்த 1 மாதத்தில் ரோஷினி வேலைக்கு செல்வது என்பதை சுத்தமாக மறந்து போயிருந்தாள். டீனாவின் கண்டிப்பில் அவள் முன்பு மட்டும் சாப்பிடுவாள். மற்றபடி பகல் முழுவதும் ஆரியை ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா என்பது போல் அவன் வீட்டின் முன்பே தர்ணா போராட்டம் செய்வது போல் நின்று கொண்டிருப்பாள். இப்படித்தான் ஒரு முறை
ஆரியின் கார் நிற்பதை பார்த்து உள்ளே செல்ல அனுமதி கேட்க சென்றாள். அங்கு வாட்ச்மேனுக்கு பதிலாக அன்று மருத்துவமனையில் பார்த்த பாடிகார்ட்ஸ் இருந்தனர். அவர்கள் முன்பு இவள் கயர் கட்டி குட்டிக்கரணம் அடித்துக் கொண்டே தண்ணீர் குடித்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அண்ணா, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? கொஞ்ச நேரம் என்ன பார்க்காத மாதிரி வேற பக்கம் திரும்பி நின்னுப்பீங்களா? நான் அப்படியே பூனை மாதிரி அந்த ரிஷிக்கு தெரியாம உள்ள போய் ஆரிய பார்த்துட்டு அப்படியே சத்தமே இல்லாம வந்துடுறேன். இந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாம் அசருபவர்களா அந்த காட்ஸ்? இப்போதும் அவர்கள் அழுத்தமாகவே நின்றிருந்தனர். அதனால் அவர்களை பார்த்து கோபமாக பேசினாள். டே வளர்ந்து கெட்டவனுங்களா, என்ன உள்ள போக விடுங்களேண்டா. இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் கூட செட் ஆக மாட்டாங்க. இது போலவே மற்றொரு நாள். இனி காட்ஸை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியாவது இன்று ஆரியை பார்த்தாகவே வேண்டும் என்று முடிவெடுத்தவளாய் வீட்டின் முன்பு சென்று கத்தி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் இவ்வாறு செய்வதை பார்த்த காட்ஸ் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டனர். ரோஸ் பேபி, சாதிச்சிட்ட என்பது போல அவளின் தோலை அவளே தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது மீண்டும் ஆரியின் வீட்டு கதவு திறக்கப்பட்டது. இவளும் ஆசையாக தனது மன்மதனை காணப்போகிறோம் என்று திரும்பியவள் பின்னால் கன்றுக்குட்டி போன்ற தோற்றத்தில் நாய்கள் இவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் இன்று மட்டுமின்றி டீனாவிடமிருந்து கெஞ்சி கேட்டு வாங்கி வந்த அவளின் வண்டியை புயல் வேகத்தில் கிளப்பிக் கொண்டு மின்னல் போல் மறைந்தவள் ஒரு வளைவில் ஒரு கார் மேல் மோத சென்று தப்பிக்க வண்டியை திருப்பியவள் அப்படியே பள்ளத்தில் வண்டியை விட்டிருந்தாள். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, முக்கியமாக டீனாவுக்கு ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் ஸ்கூல் பிள்ளை போல் தினமும் ஏதாவது ஒரு சேட்டை செய்து பஞ்சாயத்துடன் வரவேற்பாள் ரோஷினி. இவ்வாறு இவர்களின் இந்த ஒரு மாத வாழ்க்கையும் கொஞ்சம் சேட்டை, கொஞ்சம் சண்டை, நிறைய பஞ்சாயத்து என்றே சென்று கொண்டிருந்தது. இதனால் டீனாவை பொறுத்தவரை ரோஷினி தோழி என்ற உறவை தாண்டி ஒரு தங்கையாக மாறியிருந்தாள். எப்போதும் காலையில் ரோஷினி தூங்கிக் கொண்டிருந்தாலும் டீனா அவளுக்கு தேவையானவற்றை சமைத்து வைத்துவிட்டே வேலைக்கு செல்வாள். அன்றும் அவ்வாறே டீனா அலுவலகம் செல்ல தலைக்கு குடித்து முடித்து தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் அழைப்பு மணி தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தது. அதில் தூக்கம் கலைந்து எழுந்த ரோஷினி யார் என்று பார்க்க தன் அறையை விட்டு வெளியே வரவும் அங்கு டீனாவே சென்று கதவை திறப்பதை பார்த்துவிட்டு திரும்பியவளின் காதில் விழுந்தது அந்த குரல். வெளியே இவர்கள் தற்போது தங்கியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் நின்று கொண்டிருந்தார். அவர் வயதில் மூத்தவராக இருந்தும் நரைமுடியை கருப்பு சாயம் பூசி தன்னை இளமையாக காட்டிக்கொள்பவர். காரணம் என்று சொல்ல பெரிதாக ஒண்ணுமில்லை. ஒரு பெண் தனியாக இருக்கிறாள் என்றால் அவளை வேட்டையாட சில பல ஓநாய்கள் சுற்றி கொண்டிருக்குமே. அந்த ஓநாய்களில் ஒன்றுதான் இந்த ஹவுஸ் ஓனர் என்ற கௌரவமான கிழட்டு ஓநாய். வாங்க அங்கிள், வணக்கம். சற்று முன்பே அவசரமாக குளித்து முடித்து வந்திருந்தவளின் கூந்தலில் இருந்து சொட்டு சொட்டாக வழிந்த நீரிலிருந்து ஒரு சொட்டு நீரில் மட்டும் கண்பதித்தவன் அது பயணித்து சென்ற அவளின் முன்கழுத்திலிருந்து அவளின் நெஞ்சின் மையப்பகுதிக்குள் சென்று மறைந்தது வரை விழி அகலாமல் பார்த்திருந்தான். அவரின் பார்வையில் இருந்த வக்கரத்தை கண்டுகொண்ட டீனா வேகமாக தனது ஆடைகளை சரி செய்து கொண்டே அவனை மனதில் திட்டி தீர்த்தாள். பின் நேராக பார்க்க அசிங்கமாக நினைத்தவள் மீண்டும் ஒரு முறை அவனது கவனத்தை கலைக்க சத்தமாக அங்கிள் என்று அழைத்தாள். அங்கிளா? பரவாயில்ல, அதுக்கு தமிழ்ல மாமான்னு கூட அர்த்தம் இருக்குதானே, கூப்பிட்டுக்கோ. அப்புறம் நீயும் இங்க வந்ததுல இருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறியே தவிர உள்ள வரவே விட மாட்டேங்கிறியம்மா. இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் உள்ள வர போற வீடு தானே. சரி, மாமாவுக்கு எப்ப கணக்கு பண்ண போற? இல்ல வாடகை கணக்கு முடிக்க போறேன்னு கேட்டேன். அங்கிள், இந்த மாசம் கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு, அதனால அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துடுறேன் ப்ளீஸ். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால ரொம்ப கஷ்டப்படாம என்ன கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நீ ஹாப்பியா இருப்ப, நானும் ஹாப்பியா இருப்பேன். என்ன புரியுதா? இவ்வாறு பேசிக்கொண்டே அவளை தொடுவது போல் நெருங்க தூங்கியிருந்தான். டீனாவுக்கு அவனது பேச்சும் செயலும் பிடிக்காமல் அருவருப்பை தர பின்னால் நகர்ந்தவள் இறுதியாக சுவற்றில் மோதி நின்றாள். அந்த ஹவுஸ் ஓனரும் இவளை நெருங்குவது போல் சென்றவனின் கை பின்னால் மாட்டியிருந்த நேம் பிளேட்டை தடவி கொடுத்து கொண்டே டீனாவை பார்த்தான். அவனின் அந்த காம பார்வையை சகிக்க முடியாமல் கூனி குறுகி தனது இரு கைகளையும் கூப்பினாள். வாடகையை இன்னும் 2 நாள்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இனிமே வீட்டுக்கு வராதீங்க. இவ்வாறு கூறிவிட்டு மறுகணம் வீட்டுக்குள் சென்று கதவு அடைத்தவள் அப்படியே சாய்ந்து நின்று கொண்டு பயத்தில் துடித்த தனது இதயத்தை
கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது ரோஷினி அவளின் நிலையை கண்டுகொண்டு டீனாவை கட்டிப்பிடித்து ஆஸ்வாசப்படுத்த முயற்சி செய்தாள். சாரி, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நான் வேணும்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டுமா? ஏய் லூசாடி நீ, நான் உன்கிட்ட சொன்னேனா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு? நீ ஏன் எதையாவது கிறுக்குத்தனமா யோசிக்காம உன்னோட மாஸ்க் மேனை எப்படி பாக்குறதுன்னு உருப்படியா எதையாவது யோசிச்சு வை. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிள் எப்படி சமாளிக்க போற? அவன் கிடக்குறான் சால்ட் மண்டைய. அவனே டை அடிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். ஃப்ரீயா விடு, எனக்கு டைம் ஆச்சு. ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. தள்ளு, நான் கிளம்பணும். இவ்வாறு பேச்சை மாற்றிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்ற டீனாவையே பார்த்திருந்தாள். பின் எப்போதும் போல் ஆரியை பார்க்க சென்றவளுக்கு இன்றும் தோல்வியே கிட்டியது. நாளை என்ன செய்து ஆரியை பார்க்கலாம் என்று யோசித்துக் கொண்டே நடந்தவள் முன்பு வேகமாக ஒரு கார் இவளை இடிப்பது போல் வந்து நின்றது. அதை பார்த்து பயந்து கண்களை மூடிக்கொண்டவளின் நெற்றியில் ஒரு விரலால் யாரோ தட்டுவதை உணர்ந்தவள் ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாள். சொர்க்கத்துல இப்படி நெத்திய தட்டியா கூப்பிடுவாங்க? கூறிக்கொண்டே நன்றாக இரு கண்களை திறந்து பார்த்தவள் முன்பு ஆரியன் நின்றிருந்தான். வாயை திறக்காம அமைதியா வந்து கார்ல உட்காரு. இவனின் பேச்சை கேட்டு அமைதியாக சென்று அமர்ந்து கொண்டவளை சிறிது நேரம் ஆழமாக பார்த்திருந்தவன் காரை கிளப்பினான். சார், இது ஆபீஸ்க்கு போற பாதை மாதிரி இருக்கே. கரெக்ட். மறுபடியும் அதே போஸ்டுக்கு உன்னை ஹையர் பண்ணலான்னு தேடிட்டு இருந்த. கூறிக்கொண்டே அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான். என்ன எதுக்கு நீங்க தெரு தெருவா தேடணும்? உன்னோட பாஸுக்கு எந்த புது அசிஸ்டண்டும் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம பயந்து ஓடியே போயிட்டாங்க. நீ மட்டும்தான் 2 மாசம் தாக்கு பிடிச்ச. இப்ப கூட அந்த இடம் காலியா தான் இருக்கு. அதனால தான் உன்னை திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ண சொல்லி கேட்கலாம்னு தேடிட்டு இருந்தேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? ஐயோ, மீண்டும் மீண்டும் ஹிட்லர் கிட்டே வா. நோ வே, என்னால முடியாதுப்பா. இதுக்காக தான் என்ன தேடி வந்தீங்களா? சாரி சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன விட்டுருங்க. கூறியவாறே காரிலிருந்து இறங்க சென்றாள். அதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்? இதை கேட்டவுடன் காலையில் டீனாவிடம் அந்த ஹவுஸ் ஓனர் நடந்து கொண்டது ஞாபகம் வந்தது. சற்றென்று வெளியே வைத்த தனது காலை காருக்குள் இழுத்து கொண்டு கதவை மூடியவள் ஆரியன் புறம் திரும்பி, நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். உங்க நிலைமையும் பாவமா தான் இருக்கு. எனக்கு தங்க ஒரு ஃபிளாட் மட்டும் ரெடி பண்ணுங்க போதும். அடுத்து ஆரியனும் அதிகம் யோசிக்காமல் டன் என்று கூறிவிட்டான். நான் எப்பல இந்த ஜாயின் பண்ணணும்? இதோ இப்போல இருந்துதான். ரோஷினியும் தனது தோள்களை குலுக்கிக் கொண்டு ஓகே, லெட்ஸ் கோ. அவளைப் போலவே ஆரியனும் செய்தான். கார் அங்கிருந்து ஆபீஸை நோக்கி விரைந்தது. 7 ஸ்டார் அலுவலகத்தில் அப்போதுதான் ஒரு மீட்டிங்கை முடித்து வெளியே வந்த டீனா முன்பு ஜூஸ் நிரம்பிய கிளாஸ் ஒன்று நீட்டப்பட்டது. அந்த கைக்கு சொந்தக்காரியை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் அகல விரிந்தன. காரணம், அவள் முன்பு நின்றிருந்தது ரோஷினி. ஏய், உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? அதுவும் ஆபீஸ் அவர்ஸ்ல? அதே போஸ்ட், அதே பாஸ். ரோஸ், நல்லா யோசிச்சுக்கோ. மறுபடியும் ஹிட்லர் கிட்ட மாட்டிக்காத. டீனா பேபி, உண்மையை சொல்லவா? எனக்கும் இந்த ஹிட்லர் கிட்ட மாட்டிக்க பிடிக்கலதான். பட் ஆரியன் சார் சொன்ன டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எது டீலிங்கா? அது என்ன புது ஆப்பா? ரோஷினி சற்று நேரத்திற்கு முன்பு ஆரியனுக்கும் தனக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை கூறினாள். அப்போது மீட்டிங் அறையிலிருந்து வெளியே வந்த ஆர்கே வெட்டிக்கதை பேசிக் கொண்டிருந்த இவர்களையே பார்த்து கொண்டு தனது ரூமுக்குள் சென்றவன் அவனது அறையிலிருந்து ரோஷினியை அழைத்தான். சாத்தான் சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டான். நான் போறேன், அப்புறம் பாத்துக்கலாம். அங்கிருந்து கிளம்பிய ரோஷினியிடம், ஆல் தி பெஸ்ட் படி. அப்படியே அவருக்கு மறக்காம காஃபி எடுத்துட்டு போ. ஆமா, அந்த ஆள் பண்ண போற டார்ச்சருக்கு நியாயப்படி நான் பால் டாயில் தான் கொடுக்கணும். நினைத்து கொண்டு டீனாவிடம் சரி என்று தலையசைத்து விரல் உயர்த்தி செய்கை செய்துவிட்டு ஆர்கேவுக்கு காப்பியை எடுத்துக்கொண்டு கேபினுக்குள் நுழைந்தாள். மே ஐ கம் இன் சார்? ஆர்கேவும் அவளை பார்க்காமல் என்று சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தான். உள்ளே சென்று அவன் அருகே காப்பி கப்பை வைத்துவிட்டு திரும்பிய போது ஆர்கே அவளது கையை பிடித்து தடுத்திருந்தான். ரோஷினி அவனை திரும்பி பார்ப்பதற்குள் அவளது கையை பின்பக்கமாக மடக்கி பிடித்து தன் அருகில் நெருக்கமாக நிறுத்தி இருந்தான். பயந்து அப்படியே ஓடி போயிருவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்கிட்டயே திரும்பி வந்துட்டியே. சார் ப்ளீஸ் என்னை விடுங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் போயிட்டேன். இப்ப கூட வந்திருக்க மாட்டேன். என்னோட சிச்சுவேஷன் வர வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் ஆரியன் சார் சாஃப்டா ஸ்வீட்டா பேசி நிலைமையை புரிய வச்சதுனால தான் வந்தேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இனிமே என்னை இப்படி தொட்டு பேசாதீங்க. சொன்னவள் ஆர்கேவை மனதில் திட்டிக் கொண்டிருந்தாள்.
என்ன டிசைன்டா? நான் என்னமோ ஓடி போன நாய்க்குட்டி திரும்பி வந்த மாதிரி இப்படி இழுத்து நிக்க வச்சுக்கிட்டு கேக்குறான். சரியான ஹிட்லர் இல்ல, அட்டைப்பூச்சி. மூஞ்சிய பாரு, கஞ்சி போட்ட மாதிரியே வெறப்பா வச்சுக்கிட்டு சுத்துறான். நினைத்தவளின் கையிலிருந்து ஆர்கே தன் பிடியை தளர்த்தினான். அதை உணர்ந்ததும் அவனை விட்டு நகர்ந்து நின்று கொண்டாள். போய் காப்பி எடுத்துட்டு வா. இதை கேட்ட ரோஷினி சிரிப்பை இழுத்து பிடித்துக் கொண்டு, சார், நான் உள்ள வரும்போது கொண்டு வந்து வச்சதுக்கு பேரும் காஃபி தான். இப்போது ஆர்கே காரணமில்லாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவளிடம், ஸ்வீட் அதாம்மா சுகர் கம்மியா இருக்கு, போய் அள்ளி போட்டு கொண்டு வா என்றவனை வெட்டவா குத்தவா என்பது போல் கிளம்பிய கோபத்தை அடக்கிக் கொண்டு வெளியே சென்றாள். ரோஷினி ஹவுஸ் ஓனரின் தொல்லையிலிருந்து டீனாவை காப்பாற்றும் நோக்கத்தில் மீண்டும் வந்து ஆர்கேவிடம் சிக்கிக்கொண்ட தனது விதியை நொந்தபடி பேண்ட்ரியை நோக்கி நடந்தாள். நானே ஆரிய பார்க்க முடிய மாட்டேங்குதேன்னு கடுப்புல இருக்கேன். இப்ப இந்த சால்ட் மண்டேனால இந்த ஹிட்லருக்கெல்லாம் எடுபடி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நேரம். இந்த குரூப் ஆஃப் சைக்கோஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. கடவுளே, என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. இவ்வாறு புலம்பிக் கொண்டே எதிரில் வந்தவனை கூட கவனிக்காமல் தானாக பேசியவாறே வெண்டிங் மெஷின் முன்பு சென்று நின்றவள் அங்கு எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தாள். அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே பின்தொடர்ந்து சென்றவன் அவளின் தோளை தட்டி ஹலோ என்று அழைத்தான். அதற்கு அவளோ, டைம் இல்ல, அப்புறம் வாங்க. அழைத்தது யாரென்று கூட கண்டு கொள்ளாதவளை பார்த்த ஆரியன் லேசாக சிரித்தான். கிரேசி கேர்ள். முணுமுணுத்தவனுக்கு தனது முகத்தை கூட பார்க்காமல் என்ன செய்கிறாள் என்று அவள் முன்பு இருந்த மெஷினை எட்டி பார்த்தவன் மீண்டும் அவளிடம், என்னதான் தேடிட்டு இருக்க? சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. எதிர்பார்க்காத நேரத்தில் காதுக்கு மிக அருகில் கேட்ட குரல் யாருடையது என்று உணர்ந்தவள் சற்றென்று அவன் புறம் திரும்பினாள். ஆரியன் சார், நீங்களா? நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கட்டா? அருகில் யாராவது அவள் சொன்னதை கேட்டிருப்பார்களா என்று பார்த்து கொண்டே கேட்டாள். ஃப்ரீ அட்வைஸா? எனக்கா? சரி சொல்லு, கேட்போம். பெருசா ஒன்றும் இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலி குறையும், அதான் சொல்றேன், கேளுங்க. இப்படி வெண்டிங் மெஷின் வாங்குறதுக்கு பதிலா ஒரு நல்ல நாயர் டீ கடை வைங்க. வாய்க்கு ருசியா நமக்கு நல்ல டீ காஃபி கிடைக்கும். கூடவே என்னோட வாழ்க்கையில இருக்கிற பாதி பிரச்சனையும் குறைஞ்சிடும். அவள் கூறிய தோரணையை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, நாயர் டீ கடை போடுறதுக்கும் உன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை குறையறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா, அதான் பாஸ்னு ஒருத்தர் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களே. இல்ல பாஸ்க்கு என்ன அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களே, அவருக்கு இப்படி அடிக்கடி காஃபி போடுற வேலை குறையும்ல. அதை விடுங்க, இப்போதைக்கு எனக்கு இங்க சுகர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன் ப்ளீஸ். தனது கோட்டை சரி செய்து கொண்டே யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என்று பார்த்த ஆரியன், சுகர் அந்த பாக்ஸ்ல இருக்கு என்று வெண்டிங் மிஷினுக்கு பக்கத்தில் இருக்கும் டப்பாவை கண்களால் காட்டினான். அவன் கூறிய பாக்ஸை தவறாக புரிந்து கொண்டவள் வெண்டிங் மிஷினிலேயே பொருத்தப்பட்டிருந்த மற்றொரு பாக்ஸின் மேல் இருக்கும் பொத்தானை அழுத்திவிட்டாள். அதனை சரியாக ஆரியன் கண்டுகொண்டான். ஓ காட், அது இல்ல. மெலிதான மின்சாரத்தின் தாக்கத்தை உணர்ந்தவள் வேகமாக 2 அடி பின்னால் வந்து விழுந்தாள். அதில் அவள் கையில் இருந்த ஆர்கேவின் பிரத்யேகமான பீங்கான் கப்பையும் சேர்த்தே தவற விட்டிருந்தாள். ஐயோ, போச்சு கப்பு போச்சு, அந்த காட்ஜிலா என்ன கடிச்சு திங்க போறான் என்பதையெல்லாம் கண்கள் மூடி பயத்தில் உளறிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு இப்படி ஒரு கவலை என்றால் உங்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று இவளை தனது வலிய கரத்தால் வளைத்து தாங்கி பிடித்த ஆரியனுக்கு மற்றொரு கவலை. ஆர் யூ ஓகே பேபி என்று கேட்க துடித்த நாவை கட்டுப்படுத்திக் கொண்டு பாதியிலேயே நிறுத்தியவன் ஆர் யூ ஓகே நவ் மட்டும் கேட்டான். பயத்துடன் கண்களை திறந்த ரோஷினியின் முகம் பிரகாசமானது. காரணம், ஆரியனின் மற்றொரு கையில் ஆர்கேவின் கப் இருந்ததை கண்டு. ஆம், ஆரியன் ஒரு கையால் இவளையும் மற்றொரு கையால் ஆர்கேவுடைய கப்பையும் சேர்த்தே காப்பாற்றியிருந்தான். ரோஷினிக்கு அவன் கேட்ட கேள்வி கூட காதில் விழவில்லை. மாறாக ஆர்கேவின் கப்பை காப்பாற்றி கொடுத்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அவனை லேசாக கட்டி அணைத்தவள், அப்பாடா, எப்படியோ இந்த கப்பை கீழே விழாம காப்பாத்திட்டீங்க. தேங்க் காட். நீங்க என்ன இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க என்றவளுக்கு விசில் மற்றும் கைத்தட்டும் சத்தமும் கேட்டது. இருவரும் தங்களை சுற்றி இருந்தவர்கள் தங்களையே வேடிக்கை பார்ப்பதை உணர்ந்து விலகி நின்றனர். ஆரியன் அனைவரையும் கோபமாக பார்த்தவன் மறுப்பாக தலையசைத்துவிட்டு தனது அறைக்கு நடந்தபடியே, எவ்ரிபடி கோ டு யுவர் சீட் வித்தின் 2 minutes. அதுல 1 செகண்ட் அதிகமானாலும் இன்னைக்கு சேலரி கட்.
கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று மறைந்தான். இன்று அலுவலகம் முழுவதும் இவர்களே ஹாட் டாபிக்காக மாறி போயிருப்பது தெரியாமல் ரோஷினியின் நினைவெல்லாம் ஆரியை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். ஆர்கேவிற்கு காஃபியை கலந்து முடித்த பின் தான் தன்னை காப்பாற்றிய ஆரியனுக்கும் நன்றி கூட கூறவில்லையே என்று நினைவு வந்தது. அதனால் அவனுக்கும் இன்னொரு கப்பில் கேப்புச்சினோ செய்து அதன் மேல் தேங்க்ஸ் எழுதி ஒரே ட்ரேவில் வைத்து எடுத்து சென்றாள். இவள் ஆர்கேவின் அறையை அடையும் முன்பே டுடேஸ் ஹாட் காசிப் என்ற தலைப்பில் அவனது பிசியில் ரோஷினியை தாங்கி பிடித்திருக்கும் ஆரியனின் ஆனிமே சென்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஆரியனும் இவனது அறையில் இருந்தான். ஆர்கே, லாஸ்ட் டைம் நம்மளோட கொலாபரேஷன்ல இருக்கிற ஷைனிங் ஸ்டார் கம்பெனி அவங்களோட நியூ வெட்டிங் டிசைனர் அவுட்ஃபிட் ஃபேஷன் ஷோவுக்கு நம்ம கிட்ட மாடல்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணல. வி ஆர் டீசன்ட் பிஸ்னஸ் மேன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட எதுக்கு கேட்குறாங்க? அவங்க கேட்குற மாடல்ஸ் ரேஷ்மா அண்ட் ரோஷினி. இவங்க 2 பேரும் உனக்கு அண்டர்ல வேலை பார்க்குறவங்க. அதுலயும் ரேஷ்மா நீ சொன்னாதான் டேட்ஸ் கொடுப்பா. மற்றபடி ரோஷினியை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீ கொஞ்சம் ரேஷ்மா கிட்ட பேசி டேட்ஸ் வாங்கி கொடுக்குறியா? இதை கேட்ட ஆர்கே புருவம் உயர்த்தி ஆரியனை பார்த்தவன், ரோஷ்மா ஓகே, பட் ரோஷினி அந்த டிஸ்கஸிங் ஃபெலோவா? நிஜமாவே அவங்க கேட்குறாங்களா இல்லை நீயே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கியா? இதை கேட்ட ஆரியன் பெருமூச்சு விட்டவனாக ஆர்கேவை எதிர்த்து பேசினான். ஸ்பீக்கிங் அபவுட் ரோஷினி, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவளை நம்ம கார் எக்ஸிபிஷன்ல பர்ஃபார்ம் பண்ண வச்சது நீ. ஸோ நானும் உன்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கலாம். இவர்கள் இவ்வாறு ரோஷினியையே மையப்படுத்தி பேசிக் கொண்டிருந்த போது கடுப்பாக உள்ளே வந்த ரோஷினி ஆரியனும் இங்கேயே இருப்பதை பார்த்து மகிழ்ந்தாள். ஆர்கே இதனை கவனித்தபடியே அமர்ந்திருந்தான். ரோஷினி எப்போதும் போல் முதலில் ஆர்கேவின் கப்பை கொடுத்துவிட்டு அருகிலிருந்த ஆரியனுக்கும் அவனுக்காக எடுத்து வந்த கேப்புச்சினோவை அவனது அருகில் வைத்தாள். ஆரியன் பார்க்கும் முன்பே அந்த கப்பில் இருந்ததை பார்த்த ஆர்கேவிற்கு ஏனோ அது பிடிக்கவில்லை. அதனால் வேகமாக அந்த கப்பில் ஸ்பூன் போட்டு நன்றாக கலக்கி இவனே மடக் மடக் என குடித்து விட்டான். அந்த செயலை ஆரியன் அதிசயமாகவும், ரோஷினி ஆட மலக்குரங்கே என்று முணுமுணுத்தவாறே எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆர்கே எதையுமே கண்டுகொள்ளாமல் அந்த கேப்புச்சினோவை துப்பிவிட்டு வாயை துடைத்துக் கொண்டிருந்தான். சி, இந்த கேவலமான காஃபியை செஞ்சு கொடுத்துதான் மாடலிங் சான்ஸை வாங்குற? வடபோச்சே என்பது போல் கீழே துப்பிய கேப்புச்சினோவையே பார்த்திருந்த ரோஷினிக்கு 2-3 நொடிகளுக்கு பிறகு ஆர்கே சொன்னது புரிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நானா மாடலிங்கா? நெவர். அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்காக எப்பவுமே பிரைப் பண்ண மாட்டேன். அவுட். இதற்கு மேல் இவள் இங்கு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்பதால், ரோஷினி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணு ப்ளீஸ். பட் வை மீ? வெளியே வந்தவள் அப்போதுதான் அலுவலகத்தில் இருக்கும் மற்றவர்கள் தன்னை ஒரு மார்க்கமாக பார்ப்பது தெரிந்தது. அதனால் டீனாவிடம் சென்று என்னவென்று கேட்டாள். அவளோ இந்த காசிப் குப்பையெல்லாம் இவளிடமிருந்து மறைத்தவள், மச்சி, உனக்கு ஷைனிங் ஸ்டார் வெட்டிங் டிசைனர் பத்தி தெரியுமா? இப்ப அவங்களோட ஃபேஷன் ஷோக்கு உன்னை மாடலிங் பண்ண கூப்பிட்டிருக்காங்க. ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. இதை கேட்ட ரோஷினி தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஆர்கேவின் செயல்களை அதிசயமாக பார்த்த ஆரியன் புருவம் சுருக்கி யோசனையோடு, ரோஷினி வெளியே போனா 7 ஸ்டார் எம்ப்ளாயி அண்ட் முக்கியமா உன்னோட அசிஸ்டண்ட்டுங்கிறது அடையாளமா இருக்கும். அதனால நமக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கிடைக்கும். ஜஸ்ட் திங்க், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவளால நமக்கு லாபம் தான். ஆர் யூ மேட்? ரேஷ்மா ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் அண்ட் மார்க்கெட்ல பாப்புலரான ஃபிகர். அவ கூட ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ரேம்ப்ல நிக்க வச்சவளை போய் ஸ்டார் ஆக்க பாக்குறியே. அவளுக்கு என்னோட அசிஸ்டண்டா இருக்க கூட தகுதி கிடையாது. யூ ஆர் ரைட். ஆனா நீ சொன்ன அந்த ரேஷ்மாவோட மார்க்கெட் டிமாண்ட் செகண்ட் பிளேஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. பிகாஸ் மார்க்கெட்ல டாப் டிமாண்டிங் மாடல் இப்போ ரோஷினி தான். அண்ட் ஒன் மோர் திங், நீ சொன்ன மாதிரி ரோஷினிக்கு உன்னோட அசிஸ்டண்டா இருக்க தகுதி இல்லை. பிகாஸ் ஷீ டிசர்வ் டு பி எ மாடல். வாட்? மாடலா? ஆர் யூ சீரியஸ்? நீ எப்பத்துல இருந்து ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் நடக்கிறவங்க எல்லாரையும் மாடலா பார்க்க ஆரம்பிச்ச? அண்ட் அவளை என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ அவளை எனக்கு தான் அசிஸ்டண்டா ஹையர் பண்ண. அப்புறம் அவ எதுக்கு உனக்கும் சேர்த்து காஃபி இல்ல கேப்புச்சினோ செஞ்சு கொடுக்குறா? ஆர் யூ ஜெலஸ் ஆர் பொசசிவ்? ஏன் கேட்குறேன்னா, நீ யார் கூடயும் இப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததில்ல. இதை கேட்ட ஆர்கே கோபத்தில்
எதிரில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டவன், ஜெலஸ் மை ஃபுட், ஹவு டேர் யூ? கேவலம். அந்த அன்லஸ் ஸ்டூபிட் கூட போய் என்ன சேர்த்து வச்சு பேசுறியா? ஆர் யூ மேட்? இவனது கோபத்தை பார்த்தவன் இன்னும் அவனை கோபப்படுத்த நினைத்தான். இவர்கள் இவ்வாறு விவாதம் செய்து கொண்டிருந்த இதே நேரத்தில் வெளியே டீனாவிடம் தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பற்றி தெரிந்து கொண்ட ரோஷினி தனது விருப்பமின்மையை கூறுவதற்காக மீண்டும் ஆர்கேவின் அறையை நோக்கி சென்றாள். அப்போது எதர்ச்சையாக இருவரின் வாக்குவாதம் அனைத்தையும் கேட்டவளுக்கும் கோபம் தாறுமாறாக வந்துவிட கதவை சத்தமாக திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். மிஸ்டர் ஆர்கே, உங்க அருமை மாடலுக்கு நான் காம்படிட்டரா இருக்கிறதே பெருசுதான். உங்களோட அந்த முத்துன மூஞ்சி மாடல் ரேஷ்மாவை விட நான் எல்லா விதத்திலையும் பெட்டர்னு நிரூபிச்சு காட்டுறேன். இது என்னோட சவால். தன் முன் ஆண்களே பேசுவதற்கு பயப்படும் போது கேவலம் ஒரு பெண் இவ்வாறு பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆர்கே கோபமாக அவளது கழுத்தை நெரித்து கொலை செய்யும் வெறியுடன் இவளை நெருங்கினான். முன்பே இவ்வாறுதான் ஏதாவது நடக்கும் என்று கணித்தவன் போல் அவளுக்கு முன்பு அரணாக வந்து நின்றான் ஆரியன். ஆர்கேவின் நெஞ்சில் கை வைத்து அவனை பின்னால் நகர்த்தினான். ஆர்கே, ஸ்டாப் இட். இந்த அளவுக்கு வந்தாச்சா? இவளுக்கு என்னோட கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாது. என்ன மீறி இவளுக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். சவாலாக கூறினான். ரிலாக்ஸ் படி, இந்த விஷயத்த தேவையில்லாம பெருசுப்படுத்தாத, இப்படியே விட்டுடு. நீங்க எதுக்கு ஆரியன் சார் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? இவர் எதுக்கு எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணும்? தேவையில்லை, நீங்க கொடுங்க. உங்களோட கம்பெனி மாடலா இந்த ஷோவை சக்சஸ் பண்ணி காட்டுறேன். இவளும் தான் யாருக்கும் சளைத்தவள் இல்லை என்பது போல் திமிராக ஆர்கேவின் சவாலுக்கு மறு சவாலிட்டு நின்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்தவன் தொடர்ந்து, தோத்துட்டா. அதையும் நீங்களே சொல்லுங்க. ஆரியன் இவர்களின் சண்டையை இப்படியே பெரிதாக விடக்கூடாது என்று தடுக்கும் நோக்கில் அவர்களின் இடையில் வந்தான். காய்ஸ், பிஹேவ். நீங்க 2 பேரும் பாஸ் அண்ட் ஸ்டாஃப், ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்ல. ஆர்கே, நீ ரோஷினி டேட்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு டேட்ஸ் அனுப்ப சொல்லு. இனி ரோஷினி இந்த ஃபேஷன் ஷோ முடிகிற வரைக்கும் இவ என்னோட பொறுப்பு. இறுதி முடிவாக கூறிவிட்டு ஆரியன் அந்த அறையிலிருந்து ரோஷினியை அழைத்து கொண்டு சென்று விட்டான். வெளியே சென்றவர்களையே சினம் கொண்டு பார்த்திருந்தவன் முன்பு இன்னும் அவர்களின் ஆனிமே படமாக தெரிந்து கொண்டிருந்த பிசியை முறைத்து பார்த்திருந்தான். ஆரியனின் அறையில் நெகத்தை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளை பார்த்த ஆரியன் அவளுக்கு இன்னும் கோபம் குறையவில்லை என்று நினைத்து குடிக்க நீரை கொடுத்தான். அதை வாங்க கையை நீட்டியவளின் விரல்கள் நடுங்குவது அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருந்தது. அதனால் அவளின் கையை பிடித்துக் கொண்டான். காம் டவுன் ரோஷினி, உன்னோட வயசுக்கு இவ்வளோ கோவம் தேவையில்லை. கூல். கோவமா? நானா? அட போங்க சார், நானே பயத்துல நடுங்குற என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹிட்லர் சாரி ஆர்கே சாரோட கோவத்தை பாத்தீங்கல்ல? ஜஸ்ட் மிஸ். நீங்க மட்டும் எங்களுக்கு நடுவுல இன்னைக்கு வரலன்னா இந்நேரம் நான் ஆன் த வே டு பரலோகம் போயிட்டு இருப்பேன். இவள் சொன்ன விதத்தை பார்த்து ஆரியன் சிரித்து விட்டான். இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு அவன் கிட்ட எகிரி எகிரி பேசின? வெல், நீ பேசினதை மாற்ற முடியாது. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் எங்கேயும் வரல. நீங்க எனக்கு மேலும் ஏதோ கூற வந்தவளை தடுத்தவன் அவளையே அழுத்தமாக பார்த்து வைத்தான். அதில் இவளுக்கும் அந்த பிரேக் தனக்கு தேவை என்று நினைத்தவள் சரி என்று ஒத்துக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக சென்றாள். அங்கேயும் இவளுக்கு ஒரு பஞ்சாயத்து காத்திருக்கிறது என்று தெரியாமல் சென்றவள் கதவை திறந்த அடுத்த நொடி அந்த கதவின் மேலேயே அவளை தள்ளி அழுத்தி பிடித்திருந்தான் ஆர்கே. அவனை அங்கு எதிர்பார்த்திராத ரோஷினி கத்தும் முன் குரல் வலையை அழுத்தி பிடித்திருந்தான். பெரிய பெரிய ஆளுங்களே என் முன்னாடி நின்னு பேச பயப்படுவாங்க. ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி குரலை உயர்த்தி பேசினது மட்டும் இல்லாம என்கிட்டயே சவால் விடுவ? கூறியவன் பிடியை தளர்த்திவிட்டு அவளின் தாடையை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தான். கண்களில் வலியும் கண்ணீருடன் அவனை பார்த்தவள் முயன்று, சார், ஐம் சாரி. தெரியாம கோவத்துல என்ன மீறி பேசிட்டேன். நீங்க சொன்னது என்னோட கான்பிடன்ஸை குழப்பி விடுறது போல இருந்துச்சு. பட் உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் தானே எனக்கு பிடிச்சிருக்கு. அதை விட உன்னோட அந்த கான்ஃபிடென்ட்டை இன்ச் பை இன்ச்சா உன்கிட்ட இருந்து குறைய வைக்கிறேன் பாரு. அப்போ எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேளு. அப்போ முடிவு பண்றேன் உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு. இவ்வாறு கூறியவன் வெளியே யாரோ வருவதற்கான அரவம் கேட்டு இவளை விட்டு விலகி சென்றான். அவன் சென்றதும் அப்படியே மடிந்து அமர்ந்தவளுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது அவளின் ஆரி. உடனே தனது நெஞ்சில் கை வைத்து கத்தி அழுதவள் விம்மலுடனே, ஆரி, எங்க இருக்கீங்க? எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தானே முன்னாடி வந்து காப்பாத்துவீங்க. இப்ப ஏன் வரல? ஐ ஹேட் யூ.
ஐ மிஸ் யூ அண்ட் ஐ நீட் யூ டு. இவ்வாறு ஒருவித குழப்பமான மனநிலையில் இருந்தவளை அரவணைத்துக் கொண்டாள் டீனா. தனது தங்கை போன்ற தோழியின் நிலையை கண்டு வருந்தியவள் அவளை கேபிடீரியா அழைத்து சென்று அமர வைத்தாள். ரோஸ், இன்னும் எத்தனை நாளைக்கு மாஸ்க் மேனை நினைச்சிட்டே இப்படி அழுதுட்டு இருக்க போற? அவன் உன்னை எப்படி ஜஸ்ட் பாசிங் கிளவுட்னு நினைச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டானோ அதே மாதிரி நீயும் வாழ முயற்சி பண்ணு. இல்ல டீனா, என்னால முடியல. ஆரி எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியாம நானா எப்படி அவன் என்னை மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல முடியும்? அதுவும் என்னாலதான் அவர் இந்த நிலைமையில இருக்காருங்கிற கில்ட்டே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கு. ரோஸ், இப்போ உனக்கு மிஸ்டர் மாஸ்க் மேனை பார்க்கணும், அவ்வளவுதானே. நீயா போனா உள்ள விட மாட்டாங்க, நான் போனாலுமா விட மாட்டாங்க? அவன் பாடி கார்ட்ஸ் கையில இருக்கிறது சும்மா தீபாவளிக்கு சுட்டு விளையாடுற பொம்மை துப்பாக்கின்னு நினைச்சியா? இல்ல, எல்லாமே ஒரிஜினல். நானா இருக்கவும் உயிரோட விடுறாங்க. வேற யாராவது அவன் வீட்டு பக்கத்துல சந்தேகம் வர மாதிரி இருந்தாலே சுற்றுவானுங்க. ஜாக்கிரதை, எனக்கு தெரியாம ஏதாவது நல்லது பண்றேன்னு அவன் வீட்டு பக்கம் போயிடாத. இவர்கள் பேசுவதையே பார்த்து கொண்டு அவர்களிடம் வந்த ஆரியன் டீனாவிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்றவன் ரோஷினியை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆரியனின் கார் ஒரு பிரதானமான இடத்தில் நுழைந்து ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் போன்ற அமைப்பை கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன் சென்று நின்றது. இவை எதையும் கவனிக்கும் நிலையில் ரோஷினி இல்லை. அவள் மனம் முழுக்க ஆரியின் நினைவுகளே நிரம்பி இருந்தன. ரோஷினியின் மனம் இங்கு இல்லாததை கவனித்த ஆரியன், ஹலோ மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் காருக்குள்ளே இருக்கிறதா உத்தேசம்? என அவன் குரல் கேட்டவுடன் சுயநினைவுக்கு வந்தவள் அப்போதுதான் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஆரியன் சார், எனக்கு பதிலா நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் இப்படியே கார்ல வெயிட் பண்றேன். லூசு மாதிரி உளராம என் கூட உள்ள வா. கூறியவன் ரோஷினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேலட் பார்க்கிங்கில் நின்றிருந்த ஆளிடம் ஸ்டைலாக கார் சாவியை தூக்கி போட்டவன் உள்ளே சென்றான். அடுத்து ஒருவர் பின் ஒருவராக செல்லும் கண்ணாடி கதவின் வழியே ஆரியன் உள்ளே சென்றவன் திரும்பி ரோஷினியை தேட அவளோ எப்படி உள்ளே செல்வது என்று தெரியாமல் அந்த கதவின் நடுவே நின்று கொண்டு அங்கேயே சுற்றி கொண்டிருந்தாள். ஆரியன் அவளின் இந்த செயலை பார்த்து வாயில் கை வைத்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளுக்கு செய்கையில் வெளியேவே நிற்கும்படி கூறியவன் வெளியே சென்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். இந்த டோர் வழியா உள்ள வர தெரியாதுன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? இப்படி ஒரு டோர் இருக்குன்னே எனக்கு இப்பதான் தெரியும். இதுல எனக்கு உள்ள வர தெரியாதுன்னு எப்படி சொல்லுவேன்? சொன்னவள் சற்று யோசித்து பின் அதை கேட்கலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டு வந்தாள். ரொம்ப நேரமா என்னமோ கேட்கணும்னு வர, ஆனா கேட்க மாட்டேங்கிற. எதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருக்க? கேட்டுடு, இல்லனா அதனாலேயே உனக்கு வயிறு வீங்கிட்டு போகுது. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அப்படிதான், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? ஆரியன் இவளின் பேச்சை கேட்டுக்கொண்டே லாபியில் இருந்த பெண்ணிடமிருந்து ஏதோ ஒரு கார்டை வாங்கி கொண்டு லிப்ட் வழியாக 15வது தளத்திற்கு சென்றவன் அங்கிருந்த ஒரு கதவின் முன்பு சென்று கீ கார்டு உதவியுடன் கதவை திறந்தான். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது ஹோட்டல் இல்ல, பாஷ் வில்லா. சிம்பிளா உங்க வீட்டுக்கு என்ன மாப்பிங் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? இப்ப ஆரம்பிச்சா கூட எனக்கு முடிக்க முடியாது. இன்னும் 4 நாள் ஆகும் போலியே. ரொம்ப கஷ்டம் பாஸ், என்னால முடியாது. லூசா நீ, எப்ப பார்த்தாலும் இப்படி நான் சிங்க்லேயே பேசிக்கிட்டு இருக்க. என்னையும் கொஞ்சம் பேச விடு. கூறியவன் அவளின் முடியை களைத்து கையில் அந்த வீட்டின் கீ கார்டை கொடுத்தான். ரோஷினி அந்த கீ கார்டை வைத்துக்கொண்டு முன்னும் பின்னும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தவள் ஆரியன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டு தனது கையால் வாயை பொத்திக் கொண்டு சாசர் போல கண்களை விரித்தாள். இந்த வில்லா எனக்கா? எனக்கே எனக்கா? நிஜமா? அம்மா சத்தியமா? உங்க அப்பா சத்தியமா? இல்ல வேண்டாம், அந்த ஹிட்லர் மேல சத்தியமா எனக்காகவா? நீ கேட்ட எல்லார் மேலையும் சத்தியமா உனக்குத்தான். போய் வீட்டை சுத்தி பாரு. இன்னும் ஏதாவது தேவைன்னா சொல்லு, அரேஞ்ச் பண்றேன். அண்ட் இந்த வீட்டை நீ சுத்தம் பண்ண வேண்டாம், அதுக்காக ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க தனியா வருவாங்க. இவன் கூறியதை கேட்டு முதலில் மகிழ்ச்சி அடைந்தவள் பின் சோகமாக முகத்தை தொங்க போட்டுக் கொண்டாள். அந்த கீ கார்டை திருப்பி கொடுத்தாள். அவள் மனதில் ஆரி வீட்டினுள் தன்னை அனுமதிக்காததை போல இவனும் தன்னை ஒரு நாள் வெளியே போக சொன்னால் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டாள். இல்ல வேண்டாம், இன்னைக்கு கொடுப்பீங்க, திடீர்னு வெளியில போன்னு சொல்லிட்டா அசிங்கமா இருக்கும், அதனால எனக்கு வேண்டாம் சொன்னவள் வெளியே சென்று கையை கட்டி கொண்டு நின்று கொண்டாள். அப்போது மீண்டும் ஒரு முறை இவர்கள் வந்த லிப்ட் நின்றது.
அதில் டீனாவும் அவளுடன் இன்னொருவரும் வந்தனர். டீனா கண்கள் மின்ன வந்தவள் ரோஷினியின் கைகளை பிடித்துக்கொண்டு அவள் அருகிலேயே நின்று கொண்டாள். பின் ஆரியன் அந்த புதியவரிடம் ஏதோ பேசியவன் டீனாவை அழைத்தான். அவளும் சென்றவள் தனது கையில் இருந்த பெட்டியிலிருந்து ஏதோ காகிதங்களை கொடுத்தாள். அதனை எடுத்து பார்த்த ஆரியன் சில இடங்களில் கையெழுத்து போட்டுவிட்டு ரோஷினியிடம் வந்தவன் அவளிடம் கையில் அந்த பேப்பர்ஸை திணித்தான். இந்த வில்லாவை உன்னோட பேருக்கு மாத்திட்டேன். இது நான் உன்னோட ஸ்பான்சரா உனக்கு கொடுக்கிற முதல் பேமெண்ட். வாங்கிக்கோ. அப்படியே இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போட்டுரு. ரோஷினி இது கனவா நிஜமா என்பது போல் ஆரியனின் கையையும் அவனது முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ரோஷினியின் கவனம் ஆரியன் கையில் இருந்த வாட்ச் மேல் பதிந்தது. அது ஒரு முறை இவளின் ஆரி அணிந்திருந்தது என்று உணர்ந்தவள் ஆரியனை விட்டுவிட்டு டீனாவை அழைத்து கொண்டு இப்போதே அவளுக்கு சொந்தமான வீட்டின் உள்ளே அமைந்திருந்த தோட்டத்திற்குள் சென்றாள். என்ன பண்ற? ஆரியன் சார் உன்னை ஏதோ பைத்தியத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ரோஷினிக்கு எங்கே இவள் கூறுவது கேட்டது. இவளுக்கு பிடித்த அந்த பிரத்யேக மலர்களின் மனத்தில் லயித்து இருந்தவளின் நினைவில் ஆரி இவளுக்காக அந்த மலர்களை வரவழைத்தது ஞாபகத்துக்கு வந்தது. அதனுடனே இலவச இணைப்பாக கண்ணீரும் வந்து கொண்டிருந்தது. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் கண்ணுல டேம ஓபன் பண்ணி விட்டுடுறா. முதல்ல இதை நிறுத்துற சுவிட்ச் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்னும் கண்களை மூடியபடியே ஆனால் டீனாவின் கையை பிடித்துக் கொண்டு அவர் கையில நான் அந்த வாட்ச பார்த்தேன். யார் கையில எந்த வாட்ச பார்த்த? அடியே, ஏண்டி இப்படி ஹாஃப் போட்டு பேசி உயிரை வாங்குற? கொஞ்சம் தெளிவாதான் சொல்லி தொலையேன். டீனா, ஆரியன் சார் கையில இருக்கிற அதே வாட்ச என்னோட மாஸ்க்மேன் ஆரி கையிலையும் பார்த்திருக்கேன். என்னடி சொல்ற? அப்படின்னா ஆரியன் சார் தான் உன்னோட இந்த மாஸ்க்மேன் சொல்றியா? வெறும் இந்த வாட்ச மட்டும் வச்சுட்டு எப்படி இவர்தான்னு சொல்ல முடியும்? எனக்கு இந்த பூ பிடிக்கும்னு ஆரிக்கு தெரியும், அதுவும் இங்க இருக்கே. அப்படிங்கிற? அப்ப வா, இவர்தான் அவரான்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்டிங் போடுவோம். அதெல்லாம் வேண்டாம், நான் போய் நேரா அவர்கிட்ட பேசிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னோட வயசுல மூத்தவ, சொன்னா சரியா இருக்கும். வா, வீட்டை சுத்தி பாக்குற மாதிரி முதல்ல அவர்கிட்ட எதையாவது போட்டு வாங்குவோம். என்னது போட்டு வாங்க போறியா? வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ உன் மூஞ்சியில 300 எக்ஸ்பிரஷன் காட்டி மாட்டி விடாம இருந்தா போதும், மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். வரான். இவர்களை நோக்கி ஆரியன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அருகில் வந்து நின்றவனிடம் டீனா தனது கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாள். சார், உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமோ? பாடன். சார், பாட பிடிக்குமான்னு கேட்கல, கேட்க பிடிக்குமான்னு தான் கேட்டேன். ஆரியன் இவளின் இந்த கேள்வியில், மொக்கையான கேள்வியில் கடுப்பானான். டீனா, இப்பெல்லாம் உன்னோட பேச்சுல கொஞ்சம் சேட்டை எட்டி பாக்குதே, சேர்க்க சரியில்லையோ? இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், மியூசிக் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா சொல்லணும்னா அது என்னோட பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இதை கேட்ட இருவரும் ஒருவரையொருவர் அர்த்தமாக பார்த்து கொண்டனர். உங்களுக்கு நார்மல் கேக் பிடிக்குமா இல்ல பேஸ்ட்ரி பிடிக்குமா? நீங்க கேட்ட ரெண்டுமே பிடிக்காது. குட்டி குட்டியா கியூட்டா இருக்குமே, கப் கேக்ஸ், அது மட்டும்தான் பிடிக்கும். அதுவும் அவன் பதிலை கேட்ட இருவரும் அதிர்ச்சியில், எனது கப் கேக்கா என்று சத்தமாக கத்திவிட்டனர். இவர்களின் கூச்சலில் ஆரியன் திடுக்கிட்டு, ஏன் கத்துறீங்க? இல்ல சார், நீங்க ஆப்ஷன்லயே இல்லாதத சொன்னீங்களா, அதான் நாங்க ஷாக் ஆயிட்டோம். இப்போது ஆரியனின் அலைபேசி அலறியது. ஆர்கேவிடமிருந்துதான் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. ரேஷ்மா இறுதியாக பங்கேற்ற 7 ஸ்டாரின் கார் எக்ஸிபிஷனுக்கு பிறகு வெளிநாட்டிற்கு ஃபேஷியல் சர்ஜரி செய்ய சென்றிருந்தாள். 2 தினங்களுக்கு முன்பு இவளது மேனேஜர் மூலமாக கான்ட்ராக்ட் அனைத்தையும் புதுப்பிப்பதில் பிரச்சனை வந்துள்ளது அறிந்து குழப்பமான மனநிலையில் மும்பை விமான நிலையத்தில் இறங்கினாள். அவள் முன்பு எப்போதும் போல் கேமரா, மைக் மற்றும் பல கிசுகிசுப்பு கேள்விகளோடு குவிந்தனர் பத்திரிகை நண்பர்கள். முதலில் பொதுவான கேள்விகளோடு துவங்கினர். அப்போது ஒருவர், மிஸ் ரேஷ்மா, உங்களோட மாடலிங் கரியர் முடிய போதுன்னு இண்டஸ்ட்ரியில ஒரு கிசுகிசுப்பு போய்கிட்டு இருக்கே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கேள்வியை கேட்டு சத்தமாக சிரித்தாள் ரேஷ்மா. குட் ஜோக். உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாரிஸ்லேருந்து அவசரமா என்னோட கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ற விஷயமா தான் வந்திருக்கேன். மேடம், நீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டிலேயே இருந்ததுனால நம்ம ஊர் இண்டஸ்ட்ரியோட நிலவரம் என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன்.
இந்தியன் டாப் பிராண்ட்ஸ் உங்களோட ஒப்பந்தத்தை முடிச்சிட்டு 7 ஸ்டார் கம்பெனியோட புதுமுக மாடல் கூட கான்ட்ராக்ட் பண்ண போறதா எங்களுக்கு செய்தி வந்துடுச்சு. இதை கேட்ட ரேஷ்மாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஏனென்றால் இவளுக்கும் தெரியும் அந்த புதுமுக மாடல் யாராக இருக்கும் என்று. அதனால் பத்திரிகையாளர்களை ஒருவாறு சமாளித்துவிட்டு தனது காருக்குள் சென்று அமர்ந்தவள் முதல் வேளையாக அவளது மேனேஜர் கன்னத்தில் தனது ரேகையை பதிய வைத்திருந்தாள். நான் இந்தியால இல்லாத நேரத்துல என்னென்னவோ நடந்திருக்கு. அது எனக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? அடி வாங்கிய மேனேஜரும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டே, மேடம், அது தெரியப்படுத்த உங்களை சீக்கிரம் வர சொன்ன. அடுத்த 15 நாள்ல ஷைனிங் ஸ்டார்ஸ் வெட்டிங் ட்ரெஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. நமக்கு ஆர்கே சார் ஆஃபீஸில் இருந்து இப்போ வரைக்கும் உங்க டேட்ஸ் கேட்டு கார் வரல. நான் போய் பேசுனதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதனால தான் உங்களை அவசரமா கிளம்பி வர சொன்னேன். ரேஷ்மா கோபமாக உதட்டில் ஒரு சிகரெட்டை வைத்து பத்த வைத்தவள் ஆழமான மூச்சுகளை இழுத்து புகையை வெளியே தள்ளிவிட்டு டிரைவரிடம் 7 ஸ்டார் செல்லுமாறு உத்தரவிட்டார். வழி நெடுகிலும் இவளுக்கு ஒருவேளை செய்தியாளர்கள் சொன்னது உண்மையாக இருந்து விடுமோ என்று யோசனையில் இருந்தவளுக்கு ரோஷினியை தனது வழியிலிருந்து எவ்வாறு நீக்குவது என்று திட்டமிடத் தொடங்கியிருந்தாள். ஆர்கேவின் அலுவலகத்தில் அவனை பார்க்க அனுமதி கேட்க சென்றாள். அப்போது எதிரில் வந்த இவளை கண்டுகொள்ளாமல் இந்த 2 ரிசப்ஷனிஸ்ட் பெண்களும் ஆரியனை பற்றி பேசிக் கொண்டிருப்பது இவள் காதில் விழுந்ததும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். எனது ஆரியனை பத்தி இப்படி ஒரு காசிப்பா? அப்படி யார் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க இவங்க என நினைத்து கொண்டு சற்று யக்கி அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணின் கையில் வைத்திருந்த செல்பேசியில் மிளர்ந்து கொண்டிருந்த ஆரியன் மற்றும் ரோஷினியின் அனிமை புகைப்படத்தை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. நம்ம நேர்ல பார்த்ததை விட இந்த அனிமே பிக் ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்திருக்கா? எனக்கு நல்லா வயிறு எரியுது. உனக்கு இன்னொரு காசிப் சொல்றேன் கேளு. இவளுக்கு ஆரியன் சார் அடுத்த ஃபேஷன் ஷோக்கு ஸ்பான்சர் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தானே? இதுல உனக்கு எதுக்கு வயிறு எரியுது? என்ன நீ புரியாம பேசுற? நமக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நமக்கு அப்புறம் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தவ இவ. இப்போ நமக்கு பாஸ் ஆக போறாளே, அது பத்தாதா வயர் எரியறதுக்கு? சும்மா நீயே எதையாவது கற்பனை பண்ணி புது காசிப்பை கிளப்பி விடாத. அந்த பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணா தெரியறா. அதே மாதிரி ஆரியன் சாரும் நீ சொன்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ற பொண்ணுங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. முக்கியமா ஆர்கே சார் அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே கொன்னுடுவாரு. இப்ப அமைதியா நாம வாங்குற பணத்துக்கு வேலை பார்க்கலாம். அப்போதுதான் இவர்கள் நிமிர்ந்து எதிரே ரேஷ்மா நிற்பதை பார்த்ததும் உடனே ஆர்கேவிடம் அனுமதி கேட்டு அவளின் அறைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்வளவு நேரம் இவர்கள் பேசுவதை கேட்ட ரேஷ்மாவின் மனநிலையோ, ஓ இதுதான் விஷயமா? அதான பார்த்தேன். என்னடா ஊர்க்குருவி எல்லாம் பருந்தாக முயற்சி செய்தேன்னு. இந்த ஃபீல்டுல எனக்கு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அப்பப்ப இந்த டாப் மாடல் எடுத்து தக்க வச்சுக்க நான் எவ்வளவு தியாகம், எத்தனை போட்டி போட்டு வந்திருக்கேன். பாக்குறேன் என்ன மீறி நீ எப்படி அந்த ஃபேஷன் ஷோல இடம் பிடிக்கிறேன்னு. நேராக ஆர்கேவின் அறைக்கு சென்றவள் குலைவாக பேச ஆரம்பித்தாள். ஹலோ மிஸ்டர் ஆர்கே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க போலியே, சொல்லவே இல்ல? டாப் மாடல் நீ இருக்கும்போது நான் எதுக்கு நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்? ஓ அதனாலதான் இன்னும் ஷைனிங் ஸ்டார் கண்டக்ட் பண்ண போற கிராண்ட் லான்ச்க்கு என்னோட டேட்ஸ் இப்ப வரைக்கும் கேட்காம இருக்கீங்களா? ரோஷினியை என்னோட இடத்துக்கு கொண்டு வர போறீங்கன்னு மீடியா வரைக்கும் போயிடுச்சே. இன்னும் இதுல மறைக்க என்ன இருக்கு? வாட்? ரோஷினி டாப் மாடல்னு நான் எங்கேயும் அஃபிஷியலா சொல்லவே இல்லையே. இன்னும் நீங்க அபிஷியலா சொல்றது மட்டும்தான் பாக்கி. மத்தபடி எல்லாரோட மொபைல்லையும் ஹாட் டாபிக் ஆரியனையும் அந்த ரோஷினியும் சேர்ந்து இருக்கிற அனிமே போஸ்ட் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை விடவா நீங்க சொல்ல போற அபிஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸ் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக போகுது? நான்சென்ஸ், ஃபேக் நியூஸ், ட்ரெண்ட் நியூஸ், வைரல் நியூஸ்னு இதெல்லாம் பார்க்கறதும் உன்னோட டேட் கேட்கறதும் தான் என்னோட வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் பார்க்க வேண்டிய வேலை. போய் அவன்கிட்ட கேளு. எக்ஸாக்ட்லி, அதே தான் நானும் கேக்குறேன். உங்களோட அசிஸ்டன்ட் எங்க சார்? உங்ககிட்ட பதில் இல்லைல்ல? அவளோட இடத்த அவளுக்கு காட்டணும்னா ஈவினிங் நடக்க போற ஸ்பான்சர்ஷிப் பார்ட்டிக்கு உங்க கூட நான் போகணும். அண்ட் அங்க ரோஷினி மேடம் உங்களோட அசிஸ்டண்டா வரணும். இல்ல வர வைக்கணும். இல்லைன்னா ஆரியனோட மாடலா வருவாங்களா? ஏன் கேக்குறேன்னா அவங்க இன்னும் உங்களோட பிஏ போஸ்ட் ரிசைன் பண்ணலையே. இதற்கு ஆர்கே ஏதாவது பதில் கூறுவான் என்று 5 நிமிடம் காத்திருந்தவள் அவனிடமிருந்து பதில் ஏதும் வராததால் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, அப்ப சரி நான் கிளம்புறேன் என கூறிவிட்டு கதவை நோக்கி சென்றவள்
ஆர்கேவின் குரல் கேட்டு அங்கேயே சென்றாள். ஈவினிங் ரெடியாரு. என அவன் கூறியதும் அவனை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் ரேஷ்மா. அவள் சென்றதும் அலைபேசியில் ஆரியனுக்கு அழைத்தான். மறுபக்கம் ஆர்கேவிடமிருந்து வந்த அழைப்பை பார்த்த ஆரியன் இந்த பெண்களை விட்டு சற்று நகர்ந்து சென்று அழைப்பை ஏற்றான். ஈவினிங் நடக்க போற ஸ்பான்சர்ஷிப் பார்ட்டிக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? அப்படி வர ஐடியா இருந்ததுன்னா மறக்காம எனக்கே சவால் விட்டுட்டு போன உன்னோட புது மாடலையும் கூட்டிட்டு வந்து சேரு என காட்டமாக கூறிவிட்டு அலைபேசியை துண்டித்தான். தனது அலைபேசியை வெறித்து பார்த்த ஆரியன் ஒரு பெருமூச்சு விட்டான். டீனா, நீங்க இங்கேயே இருங்க. ஒரு அபிஷியல் கெட் டுகெதர் இருக்கு. அதுக்கு நானும் ரோஷினியும் போயே ஆகணும். எல்லாம் ஓகே சார், ஆனா ரோஷினியும் அவசியம் வரணுமா? அஃப்கோர்ஸ், பிகாஸ் கூப்பிட்டது ஆர்கே. ஆரியன் அவ்வாறு கூறியதும் டீனா மறுவார்த்தை பேசவில்லை. ஆனால் ஓ, ஸ்பான்சர்ஷிப் பார்ட்டினா நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்கல்ல? அட கடவுளே, ஊரே இவள செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. இவ என்னடான்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்களான்னு என்கிட்டயே ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. வாட் எவர், நான் கீழே கார்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்து சேரு. லிப்டை நோக்கி நடந்தபடி ஆரியன் சென்றதும் டீனா இவளிடம், ஸ்பான்சர்ஷிப் பார்ட்டினா அங்க வரவனுங்க பொண்ணுக்கும் பணத்துக்கும் என்ன வேணாலும் செய்வாங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அப்போது அங்கு வந்த ஆரியன், இன்னுமா நீ கிளம்பல? நீ மட்டும் லேட் பண்ணா அப்புறம் ஆர்கே கிட்ட இருந்து உன்னை என்னால கூட காப்பாத்த முடியாது. கூறியபடியே அவன் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக வில்லாவை விட்டு வெளியே அழைத்து வந்தாள். டாஸ்லியர்ஸ் என்று கூறப்படும் ஊரில் மிகப்பெரிய அழகு கலை நிலையத்தில் அமர்ந்திருந்தாள் ரேஷ்மா. இன்று நடக்கவிருக்கும் பார்ட்டியில் தன்னை மிகவும் அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தலைமுடி முதல் கால் நெகம் வரை பார்த்து பார்த்து அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். மாடலிங் உலகில் இவளுக்கென்று இருக்கும் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள அவளால் முடிந்த அனைத்தையும் ஒப்பனை கலைஞரின் கைவண்ணத்தில் தயாராகிக் கொண்டிருந்தாள். அழகு கலை நிபுணர்களுக்கே ரேஷ்மாவை பிடிக்கவில்லை என்றாலும் இவள் அதிகம் ஆர்கேவுடனே காணப்பட்டதால் எங்கு வரும் காலத்தில் தங்களுக்கு எஜமானியாக ஆகிவிடுவாளோ என்ற காரணத்தினால் இவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவ்வப்போது அவளை புகழ்ந்து கொண்டே இருந்தனர். வாவ் மேடம், இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. எத்தனை புதுமுக மாடல் வந்தாலும் உங்களோட அழகுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க பிச்சை எடுக்கணும். உண்மைதான், இந்த அழகு இருக்கிற வரைக்கும் உங்களோட இடத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது கூறியவர் திரைத்துறையில் ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு மறைமுகமாக அவரிடம் வாய்ப்பு கேட்டு வரும் பெண்களை வைத்து கவர்ச்சி படங்களை எடுத்துக்கொண்டு தனது செல்வத்தை பெருக்கிக் கொண்டிருக்கும் புது பணக்காரர் மற்றும் இப்போது சில புது திரைப்படங்களை தயாரிக்கவும் செய்வதால் திரை ஜாம்பவான்கள் பட்டியலில் இடம் பிடித்து கௌரவ போர்வையில் சுற்றி கொண்டிருக்கும் கேடுகட்டவன். இவன் பார்வையில் சிக்கும் அனைத்து பெண்களையும் கசக்கி பார்க்க ஆசைப்படும் அரக்கன். பெயர் ஜாக் என்கிற ஜெகதீசன். அருகில் இவரின் வயதில் பாதி வயதிற்கும் இளம் பெண்ணின் இடையை அழுத்தி பிடித்துக் கொண்டு தனது தங்கப்பல்லை காட்டி சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ஒரு பக்கம் உதட்டை மட்டும் உயர்த்தி மந்தகாசமாக ஆனால் திமிரான ஓர் அழகிய சிரிப்பை உதிர்த்தாள். ஹலோ மிஸ்டர் ஜாக், பொண்ணுங்க வர இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? என்ன மேடம் பண்றது, ஊர்ல இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாமே இங்கதான் இருக்காங்க. நான் வேற அந்த அழகிகளை ஆராதனை பண்றவன், வந்துதானே ஆகணும். கூறியவனின் பார்வை ரேஷ்மாவின் அங்க வளைவுகளை பார்த்து கொண்டே கைகள் அருகில் இருப்பவளின் மேனியில் ஊர்வலமாக மேய்ந்தது மட்டுமல்லாமல் அந்த சிறு பெண்ணின் மென்மைகளை காயப்படுத்தி அதில் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். பாவம், அந்த சிறு பெண் வடி பொறுக்க முடியாமல் அவனை தள்ளிவிட்டாள். அதில் 2 அடி தடுமாறி பின்னால் சென்று நின்றான். ரேஷ்மா அவனை கேவலமான ஒரு பார்வையை பார்த்தாள். ஜாக் சார், நீங்க ஆராதனை பண்ற மாதிரி தெரியலையே. உங்களால ஒரு சின்ன பொண்ணையே சமாளிக்க முடியல, இதுல ஊரெல்லாம் பொண்டாட்டியா? ரேஷ்மாவின் வார்த்தைகளை கேட்ட ஜாக்குக்கும் அதனால் அந்த பெண்ணை அனைவர் முன்பும் அரைந்து தள்ளிவிட்டார். பின் ரேஷ்மாவின் பின் தலைமுடியை கொத்தாக பிடித்து அவளின் கொழுத்த பிரதேசத்தில் கண்களை படரவிட்டவாறே அவளின் தோள் பட்டையில் தனது தலையை பதித்தான். என்னடி மேடம்னு கூப்பிட்டதும் திமிரி ஏறிடுச்சா? நீ டாப் மாடலுங்கிற இடத்துல இருக்கிறதுக்கும் நானும் ஒரு காரணம். பயப்படாத, இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இனி நீ நடந்துக்கிறது பொறுத்து தான்
அப்புறம் என்னால என்ன முடியும் முடியாதுன்னு உனக்கு காட்ட ஒரு நிமிஷம் போதும்டி. ஆனா அது என்னோட ஸ்டைல் இல்ல. எனக்கு பொண்ணுங்க சுகம் தாங்க முடியாம அழுதாதான் பிடிக்கும். அதுவும் என்னோட கட்டில்ல தப்பிக்க முடியாம கதறி அழறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரம் உன்னையும் என்னோட கட்டில அலங்கரிச்சு காட்டுறேன்டி. இவ்வாறு கர்ஜித்தவனை பார்த்து சற்று பயந்து அதிர்ந்து போன ரேஷ்மா அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். ஜாக், எல்லார் முன்னாடி என்ன பண்ற? நாம தனியா பேசலாம். கூறியவள் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளுக்கென்று தனி அறையை கேட்டு வாங்கிக் கொண்டு அங்கு சென்று விட்டாள். அவர்கள் சென்றதும் அடி வாங்கி பாவமாக கிடந்த பெண்ணை ஒப்பனை நிபுணர்கள் உதவியால் அமர வைத்தவர்கள் அவளையும் இன்று நடக்கவிருக்கும் பார்ட்டிக்கு அழகுபடுத்த துவங்கினர். இவள் தாரா. சில வருடங்களுக்கு முன்பு ரேஷ்மாவிற்கு போட்டியாக வளர்ந்து வந்தவளை இந்த துறையிலிருந்தே வெளியேற்ற ஜாக் போன்ற நச்சு பாம்புகளுடன் கைகோர்த்து இருக்கிறாள். மறுபுறம் ஆரியனும் பார்ட்டிக்கு செல்ல ரோஷினியை அழைத்துக் கொண்டு முதலில் ஆடைகளை தேர்வு செய்ய புட்டிக் சென்றிருந்தான். இது தெரியாமல் காரின் கண்ணாடியில் தலை சாய்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே தூங்கி போயிருந்தாள் ரோஷினி. அவளை எழுப்ப முயற்சி செய்த ஆரியன் சற்று நேரம் ரோஷினியின் சிறுபிள்ளைத்தனத்தை ரசித்தவன் தனது கைக்குட்டை கொண்டு வாயை துடைத்துவிட்டு விலக சென்றவனது கண்கள் மிக அருகில் தெரிந்த ஸ்ட்ராபெரி பழத்தை ஒட்ட வைத்தது போன்ற பெண்ணவளின் இதழ்கள் இவனை காந்தமாக இழுத்து கொண்டிருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் உரசிக்கொள்ளும் அளவிற்கு நெருங்கியிருந்தனர். அப்போது ரோஷினிக்கு தூக்கத்திலும் அவள் மேல் சூடான மூச்சுக்காத்து படருவதை உணர்ந்து யாரோ தனது அருகில் இருக்கிறார்கள் என்று கண் திறந்து ஆரியனின் கண்களை சந்தித்தாள். ஆரியனுக்கு இவள் கண் விழித்ததை பார்க்க கல்லால் செதுக்கிய சிற்பத்திற்கு உயிர் வந்தது போல தெரிந்தது. ரோஷினி கண் விழித்து தன்னை ஒருவித தயக்கத்தோடு பார்ப்பதை உணர்ந்தவன் தனது கையில் இருந்த கைக்குட்டையை உயர்த்தி மீண்டும் அவளின் பட்டு இதழ்களை கொட்டி எடுத்தான். அவனின் செய்கையில் ரோஷினிக்கு இவன் முன்பு இப்படி தூங்கிவிட்டோமே என்பது போல் கண்ண சிவப்பை மறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். இதை பார்த்த ஆரியனுக்கு அந்த கன்னங்களை கடித்து ருசிக்க வேண்டும் என்று கிளம்பிய ஆசையை அடக்கி கொண்டான். என்ன நீ இன்னும் சின்ன புள்ள மாதிரி வாயில இருந்து எச்சில் இருக்கிறது கூட தெரியாம தூங்குற? ஓ, அதுக்குதான் நீங்க இவ்வளவு பக்கத்துல வந்தீங்களா? நான் கூட உங்களை ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சிட்டேன். சாரி. கூறிக்கொண்டே விழிகளை வெளிப்புறம் திருப்பியவள் அவரவர் இருக்கும் இடத்தை பார்த்தாள். ஐய, ஹிட்லர். உப்ஸ். ஆர்கே சார் சொன்னதை வச்சு நான் கூட ஏதோ பெரிய ரேஞ்சில் ஃபேஷன் ஷோ இருக்கும்னு நினைச்சா இது பொட்டிக்கடை வியாபாரம் மாதிரி தெரியுது. ரோஷினி, இது பெட்டிக்கடை வியாபாரம் இல்ல, பொட்டிக். அண்ட் இங்க நீ ஈவினிங் பார்ட்டில போடுறதுக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண வந்திருக்கோம் என ரோஷினியிடம் கூறிவிட்டு தனது கைபேசியில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். ரோஷினி குனிந்து தனது உடைகளை சரி செய்து கொண்டு ஆரியனையும் அவனது கைபேசியையும் மாறி மாறி பார்த்தவள் மனதில், இவன் ஆரியா இருந்தா இப்ப வரைக்கும் நான் அனுப்பின மெசேஜ் எல்லாமே பார்த்திருக்கணும். பட் இந்த மொபைல் மாடல் ஆரி யூஸ் பண்ற மொபைல் மாதிரி இல்லையே. என்ன பண்றது? இப்ப ஆரியன் சார் தான் ஆரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசித்தவளின் தலைக்கு மேல் பல்பு எரிந்தது. இவ்வாறான யோசனையில் இருந்தவள் முகத்தை பல கோணங்களில் மாற்றிக் கொண்டிருந்தாள். ஆரியன் தன்னை பார்ப்பது கூட கவனிக்காமல் அவனின் மொபைலை எட்டி பார்த்துக் கொண்டிருந்தாள். யாருக்காவது கால் பண்ணணுமா? தேவையில்லை. நீங்க உள்ள இருக்கிறவங்கள வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்ல நம்ம ஷாப்பிங் பண்ற வரைக்கும் வேற யாரும் பொட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்காக புக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். வாட்? நான் எதுக்காக இப்படி கிறுக்குத்தனமா வேலையெல்லாம் பண்ண போறேன்? ஸ்டூபிட் கேர்ள். ஆர்கே ஈவினிங் போட்டுக்க அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணிட்டானான்னு கேட்டுட்டு இருக்கேன். உன்னோட டிடெக்டிவ் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா வா, உள்ள போகலாம். இவ்வாறு சொன்னவன் காரை விட்டு இறங்கி மறுபுறம் சென்று இவளுக்காக கார் கதவை திறந்துவிட சென்றான். இவனது அனைத்து செயல்களும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஒருவேளை இவன் டம்மி தான் போல. பட் என்னவோ ஒன்னு இடிக்குதே. ரோஷினி, என்னோட கை தான் இடிக்குது. இப்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ளவா. கூறியவாறே தனது கையை நீட்டிக்கொண்டு நின்றிருந்தான் ஆரியன். ஐயோ, நீங்க சொல்ற இடி வேற, நான் சொல்ற இடி வேற. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஆரியன் பெருமூச்சு விட்டு ஆர்கே என்று ஏதோ கூற வந்தவனை பேச விடாமல், பாஸ், வெட்டி கதை பேசிட்டு மசன்னு நிக்காம சட்டு புட்டுன்னு வாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புவோம். இல்லைன்னா லேட்டு கீட்டு ஆயிட போகுது. கூறிவிட்டு முன்னே சென்றவளை வினோதமாக பார்த்த ஆரியனுக்கு அவள் கூறியது புரியவே 2 நிமிடங்கள் ஆனது.
ஆரியனும் ரோஷினியும் உள்ளே செல்லும் முன்பே அவர்களுக்காக சில ஆடைகளை தேர்வு செய்து வைத்திருந்தனர் 7 ஸ்டார் டிசைனர்ஸ். ரோஷினி, இங்க ஹேங் பண்ணியிருக்க ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு டிசைனர் கிட்ட சொல்லு. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சசரிஸ் சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. கூறியவன் அவனது உடைகளை பார்க்க சென்றான். சிறிது நேரம் கழித்து ஆரியன் இருந்த அறைக்கு வெளியே சலசலப்பு சத்தம் கேட்டது. அதிலும் ரோஷினியின் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தது. என்ன ரோஷினி, குரல் மாதிரி இருக்கு? நினைத்தவாறே வெளியே வந்து பார்த்தவன் கண்ணில் பட்டது டிசைனரிடம் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்த ரோஷினிதான். ஆரியன் அவர்களை நோக்கி சென்றவன், என்ன சத்தம் இங்க? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கேட்டவனிடம் டிசைனர் தயங்கியவாறே, சார், நாங்க இல்ல, மேடம் தான் ட்ரெஸ் சரியில்லைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டிசைனர் கூறியதை கேட்ட ஆரியன் ரோஷினி பக்கம் சென்றான். ரோஷினி, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் பொறுமையா சொல்லு, இல்லனா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அடா, எந்த கிறுக்கு பையன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் செலக்ட் பண்றான்னு தெரியல. இங்க பாருங்க, எல்லாமே ஒண்ணு கிழிஞ்சிருக்கு, இல்லைன்னா பாதி பாதி தைக்காம இருக்கு. அதனால ஒரே ஒரு ஊசி நூலு கேட்டேன். தப்பா? சொல்லுங்க பாஸ், தப்பா? ஆமா, என்ன கேட்டா தப்பு இல்லதான். ஆனா இன்னொருத்தனை கேட்டா ரொம்ப தப்பு. எவன் அவன்? இப்ப நீ சொன்னியே கிறுக்கு பையன், அது வேற யாரும் இல்ல, ஆர்கே தான். அவன் செலக்ட் பண்ணத சரியில்லைன்னு சொன்னா தப்பு தானே? மெல்லிய சிரிப்புடன் கூறினான். அதானே பார்த்தேன். எனக்கு இப்படியெல்லாம் அநியாயம் பண்ண அவரை தவிர யாரும் ரூம் போட்டு யோசிக்க மாட்டாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன் ரொம்ப அற்புதமா இருக்கும்போதே நினைச்சேன் இப்படி ஒரு டேஸ்ட் யாருக்கு இருக்கும்னு. இப்ப என்ன, இந்த ட்ரெஸ் தான் உனக்கு பிரச்சனை. கொஞ்சம் இரு என்று அவளிடம் கூறிவிட்டு சென்றவன் சற்று நேரத்தில் கையில் ஒரு தரையை தொடும் கவுன் கொண்டு வந்தான். அதை பார்த்ததும் ரோஷினிக்கும் மிகவும் பிடித்து போனது. கையில் வாங்கி பார்த்தவள் மீண்டும் வீலென சத்தமாக கத்திவிட்டாள். இப்போ என்ன பிரச்சனை? ஐயோ, இதுல பின்னால துணி வச்சு தைக்கவே மறந்துட்டாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, ஒண்ணுமே காணோம், காலி கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஆரியன் ஏற்கனவே இதை எதிர்பார்த்தது போல் லேசாக சிரித்துக் கொண்டு அவள் கன்னத்தில் கையை பதித்தான். என்ன நம்பு, உன்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட விட மாட்டேன். இதுக்கு மேல உன்னோட விருப்பம். கூறியவனை அங்கிருந்த டிசைனர்கள் அனைவரும் ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல இந்த புதிய ஆரியனை பார்த்து வைத்தனர். ரோஷினியின் நிலைமையோ, ஆரியன் கை தனது கன்னத்தை தாங்கியதுமே கண்களை மூடிக்கொண்டவள் நினைவெல்லாம், என்ன நம்ப மாட்டியா, என்ன மாஸ்க்மேன் கேட்டது போலவே இருந்தது. அடுத்த நொடி கண்ணீர் கோர்த்திருந்த அவளின் கண்களை மறைத்து கொண்டு ஆரியனின் கையிலிருந்த உடையை வாங்கியவள் உடை மாற்றும் அறைக்கு சென்று விட்டாள். பின் ஆரியனின் கண்ணசைவில் அவளுக்கு உதவி செய்ய 2 பெண்களும் சில ஒப்பனை கலைஞர்களும் அவள் பின்னால் சென்றனர். மாலை 6 மணிக்கு மேல் மும்பையின் மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் கோலாகலமாக துவங்கியது ஸ்பான்சர்ஷிப் பார்ட்டி. ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்ளும் மாடல்கள் அவர்களின் ஸ்பான்சர்களுடன் ஹோட்டலின் ஒரு பகுதியில் போடப்பட்டிருந்த சிகப்பு கம்பளத்தில் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துவிட்டு அவர்களின் கேமராக்களுக்கு பல போஸ் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று கொண்டிருந்தனர். இதில் வெறும் ஆடை அலங்கார துறையினர் மட்டுமில்லாமல் அணிகலன்கள் செய்யும் தொழிலை சேர்ந்தவர்கள் மற்றும் திரைத்துறை ஜாம்பவான்களும் நடிகைகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலேயே சென்று கேமராவின் வெளிச்சத்தில் அந்த ஹோட்டல் மின்னிக் கொண்டிருந்தது. பலர் வந்துவிட்டிருந்த நிலையில் ஒரு கருப்பு உயர்தர கார் வந்து வாசலில் நின்றதும் அனைத்து பத்திரிகையாளர்களின் கேமராக்களும் அந்த காரை நோக்கி திரும்பியது. முதலில் காரிலிருந்து பாலிஷ் செய்த பூட்ஸ் கால் தெரிந்தது. அப்படியே சிறிது சிறிதாக வெளியே வந்தான் ஆர்கே. பார்க்க மிகவும் எளிமையான கருப்பு பேண்ட் மற்றும் கோட் அணிந்திருந்தான். ஆனால் கோட்டின் உள்ளே வெள்ளை சட்டை அணிந்திருந்தவன் மேலிருந்த 4 பொத்தானை போடாமல் விட்டிருந்தான். அதன் வழியே அவனது அகண்டு விரிந்த மார்பும் தட்டையான வயிறும் நீண்ட கழுத்தும் தெரிந்தது. மேலும் அவனது அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அவனது கழுத்தில் பட்டையான பிளாட்டினம் செயினும் விரல்களில் சில வினோத மோதிரங்களும் கையில் காப்பும் அலங்கரித்திருந்தது. அங்கு கூடியிருந்த பெண்கள் அனைவரும் ஆர்கேவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அவனை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் நெருங்கும் முன்பே இவனின் பாடிகார்ட்ஸ் அவர்களை தடுத்து இருந்தனர். காரில் உள்ளே அமர்ந்திருந்த ரேஷ்மா பத்திரிகையாளர்களின் முன்பு அவன் வந்து தனக்கு கதவை திறந்து விடுவான், அதை வைத்து ஒரு கிசுகிசுப்பை உருவாக்கலாம் என்று கனவில் இருந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல் செய்வதற்கு ஆர்கே நல்லவன் இல்லையே. அதனால் காரின் முன்பகுதியில் தட்டி அவளை வெளியே வருமாறு செய்கை செய்திருந்தான். அதனால் ரேஷ்மா உள்ளுக்குள் கோபத்திலும்
வெளியே மலர்ந்த முகமாக சிரித்தபடி காரை விட்டு இறங்கி பத்திரிகையாளர்களுக்கு கை காட்டியும் அவளது ரசிகர்களுக்கு கையெழுத்தும் இட்டுக் கொண்டிருந்தாள். இப்போது பத்திரிகையாளர்களின் கவனம் முழுவதும் ரேஷ்மாவின் மேல் இருந்தது. அதனால் இவர்களின் காரின் 2-3 கார்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஆரியனின் வெள்ளை காரை யாருமே கவனிக்கவில்லை. ஆனால் அது ஆர்கேவின் கண்களுக்கு சரியாக தெரிந்துவிட்டது. ஆரியனின் காரில் வெறும் அமைதியே இருந்தது. ரோஷினி என்ன நடக்குமோ என்பது போல் அவள் அணிந்திருந்த ஆடை மேல் அதே நேரத்தில் மெல்லிய சாட்டின் ஷால் கொண்டு அப்பட்டமாக காட்சிப்படுத்திக் கொண்டிருந்த தனது முன் மற்றும் பின் அழகை மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அழகு பதுமையாக அமர்ந்திருந்தவளை பார்க்கவும் முடியாமல் அவளை விட்டு கண்களை விளக்கவும் முடியாமல் தவித்திருந்தான் ஆரியன். ரோஷினியின் சங்கோஜத்தை புரிந்து கொண்டவனாக ஆரியன் அவனின் கோட்டை கழற்றி அவளின் தோளில் வைத்தான். அவனின் கோட்டில் தன்னை மறைத்துக் கொண்டு அடிப்பட்ட பார்வை பார்த்தான். இப்போவும் சொல்றேன், நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், என்ன நம்பு. கூறியவன் மேலும் அவளின் சில்லிட்ட கையை எடுத்து தனது கையில் வைத்தான். பாஸ், நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை நம்புறேன். இவளின் இந்த மாதிரியான கூற்றை கேட்டு மகிழ்ந்தவன் சிறிய புன்னகையுடன் மீண்டும் அவளின் கன்னத்தை தனது கையில் தாங்கி பேசத் தொடங்கினான். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியான பார்ட்டியை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதனால நான் சொல்றத சில விஷயங்களை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நல்லா சிரிச்சு பேசின உடனே அவங்க எல்லாரும் நண்பர்களை நம்பி அவங்க கொடுக்கறத சாப்பிடாத, குடிக்காத, யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க கூட தனியா எங்கேயும் போயிடாத. முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே இரு. அதற்கு ரோஷினி தைரியமாக அவனது கையின் மேல் தனது கையை பதித்தாள். இப்பவும் சொல்றேன், எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள போக பிடிக்கல. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்களை மட்டுமே முழுசா நம்பி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். இவள் இவ்வாறு கூறி முடித்ததும் ஆரியனின் கண்கள் பன்னீர் துளி பூத்து மலர்ந்த ரோஜாவைப் போல லேசாக விரிந்திருந்த அவளின் இதழ்களை கொள்ளை கொள்ள ஆசைப்பட்ட தனது உணர்வுகளை உள்ளடக்கினான். இந்த நேரத்தில் இவர்களின் கார் கண்ணாடியில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. அதில் கவனம் கலைத்த இருவரும் சத்தம் வந்த திசையை பார்த்தனர். அடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிந்தது. ஆரியன் அமர்ந்திருந்த பக்க கதவு திறக்கப்பட்டதும் அவன் இறங்கிக் கொள்ள அந்த இடத்தில் ஆர்கே அமர்ந்து கொண்டது மட்டுமில்லாமல் ரோஷினி அணிந்திருந்த ஆரியனின் கோர்ட்டை உருவி அவன் மேல் தூக்கி போட்டிருந்தான். அங்க ரிப்போர்ட்டர்ஸுங்களுக்கு நடுவுல ரேஷ்மா மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ கூட ரிப்போர்ட்டர்ஸை சமாளிச்சு உள்ள போ. இவளை ரிப்போர்ட்டர்ஸ் கண்ணையும் கேமராலையும் மறைச்சு நான் உள்ள கூட்டிட்டு வரேன் கூறியவன் தொடர்ந்து டிரைவரிடம் கிளம்புமாறு உத்தரவாக கூறியவன் மறந்தும் ரோஷினியின் புறம் திரும்பவில்லை. இவர்கள் கார் சென்றதும் ஆரியன் அவனது கோட்டை அணிய முயற்சி செய்த போது அந்த கோட்டுடனே வந்திருந்த ரோஷினியின் ஷால்வையை பார்த்தவனின் மனக்கண்ணில் ரோஷினி வந்து சென்றாள். அவளை நினைத்தபடியே அந்த ஷால்வையை கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு ரேஷ்மாவிடம் விரைந்திருந்தான்.